ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மகிமைக்கு பாத்திரரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இந்த காலை பொழுதுல ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, இந்த காலை பொழுதுல உமக்கு கோடி நன்றிகளை செலுத்த வந்திருக்கிறோம். கர்த்தாவே, தகப்பனே, நீ சொல்வதை செய்கிறவராயிருக்கிறீர். சகல காரியத்தையும் நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறீரே. உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தகப்பனே, உம்முடைய வார்த்தை வனாந்தரத்துக்கு போனாலும் அது வெறுமையாய் திரும்பாது என்று வேதம் கூறுகிறதே. எங்க வாழ்க்கையில அப்பா, இந்த யாத்திராகமம் 34வது அதிகாரம் 10வது வசனம் சொன்னது போல, இந்த வருஷத்தில் எங்களுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின்படியே கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தின் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரங்கள் ஐயா. நான் உன்னோட கூட இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும் என்று சொன்னது போல, இதுவரைக்கும் ஜனங்கள் காணாத அதிசயங்களை உன்னோட கூட இருந்து நான் செய்வேன் என்று வாக்குறுதி கொடுத்தது போல கர்த்தர் நடத்தி வர விதங்களுக்கு ஸ்தோத்திரங்கள் ஐயா. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமை உண்டாகட்டும். உமக்கு மகிமை செலுத்துகிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இந்த காலை பொழுதுல ராஜாத்தி ராஜாவே, நீ வாக்கு மாறாத தேவன், நீ வாக்கு மாறாத தேவன், நீ வாக்கு மாறாத தேவன், நீ வாக்கு மாறாத தேவன் ஐயா. வாக்குறுதியை கொடுத்து அதை நிறைவேற்றுகிற தேவன். இந்த காலை பொழுதுல ஆராதனையில உம்முடைய பிரசன்னங்களை ஆளுகை செய்யட்டும். ஆவியானவர் முழுவதுமாய் ஆளுகை செய்யட்டும். எல்லா நுகங்களும் முட்டங்க இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா தட்டைகளும் இன்றைக்கு உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பரிசுத்த ஆவியானவர் முழுவதுமாய் ஆளுகை செய்யும். உம்முடைய ஆளுகைக்குள்ளாய் அர்ப்பணிக்கிறேன் கர்த்தாவே. தகப்பனே, வானத்துக்கு நேராக என் கரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறேன். எனக்கு வரும் ஒத்தாசை பருவதற்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன் கர்த்தாவே. இந்த காலை பொழுதுல என்னோடு இணைந்து இந்த தேவாதி தேவனை ஆராதிக்கிற ஒவ்வொரு இடத்திலையும் கர்த்தருடைய பலத்துக்குரிய பிரசனம் நிரப்புவதாக. உச்சந்தலையில உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய தெய்வீக தொடுதல் நடப்பதாக சொல்லி சுபிக்கிறேன். ஒரு புதிய திருப்பத்தை நான் நாடுகிறேன் கர்த்தாவே. ஒரு எதிர்பார்ப்போடு இந்த காலை பொழுது ஆராதிக்கிறேன். என் வழிகளை செம்மைப்படுத்துவீராக. என் வழிகளை ஆண்டவரே அப்பா நடத்தி வருவீராக சொல்லி சுபிக்கிறேன். என் இலக்கை பார்த்து ஓடுவதற்கு உம்முடைய பலத்தை நான் நாடுகிறேன் கர்த்தாவே. தகப்பனே, இந்த காலை பொழுதில் அப்பா வனாந்தரமாய் இருக்கிறேன் வாழ்வு அவாந்தர வழிகளை ஆறுகளை உண்டாக்குவேன் என்று வாக்குறுத்த தேவனே, உம்முடைய ஜீவ தண்ணீர் எங்களுடைய வாழ்க்கையை நிறைவேறலாக காணப்பட சொல்லி சுபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில புதிய மாதத்துக்குள் நாங்கள் பிரவேசிக்க வந்திருக்கிறோம். 2 மாசம் ஆண்டவரே, இந்த 2025 கர்த்தர் நடத்தி வந்த விதங்களுக்கு கர்த்தரோட சமூகத்தில் காத்திருப்போம் என்று நாங்கள் வாக்குறுதி கொடுத்த பின்பு தேவன் எங்களுக்கு உறுதி அளிப்பை கொடுத்து இன்றைக்கு நான் உன்னோட கூட செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும் என்று சொல்லி எங்களை நடத்தி வர விதங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்களை எவ்வளவாய் நெருக்கினாலும், எங்களை எவ்வளவாய் உதாசீனம் படுத்தினாலும், என்னோட கூட இருக்கிறவர் உலகத்தில் அவனை காட்டிலும் பெரியவராய் இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பெருமை பாராட்டி கொள்வதற்கு எங்களிடத்தில் ஒன்றுமில்லை. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கு நான் ஏறெடுக்கிறேன். ஆண்டவரே, எங்க பட்டணத்தில் உம்முடைய ஆவிக்குரிய காரியங்கள் நிறைவேறத்தக்க சொல்லி இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் பாதையை செம்மைப்படுத்துவீராக. எங்கள் துதி வழிகளை ஏற்றுக்கொள்வீராக சொல்லி சுபிக்கிறோம். உமக்கென்று ஆண்டவரை ஆயத்தப்படுத்துகிற ஒவ்வொரு காரியத்தையும் ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமையினால நிரப்பப்படட்டும். ஆண்டவரே, இந்த காலை பொழுதுல பரிசுத்த ஆவியானவர் ஆளுகைக்குள்ளாக. Let the spirit of the Lord fill everyone else right now, Father. O Rabadala Rikamnandialarabo Sahalanarialaraba Rahalandori Kalabaraki. சட்டைகளை உடைங்க ஆண்டவரே, நுகங்களை உடைங்க இயேசுவின் நாமத்தில். என் தேவாதி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு வந்திருக்கிறோம். கர்த்தாவே, பலவீனத்தை நீக்கி
உம்முடைய பரிபூர்ண பலத்தை வெளிப்படுத்துவீராக. உம்முடைய பரிபூர்ண பலத்தை எங்கள் மத்தியில் பலப்படுத்துவீராக. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி. ஓர் நாவுகள் போதாது தேவனுக்கு நான் நன்றி செலுத்த. எத்தனை நன்மைகள் எங்க வாழ்க்கையில் செய்கிறீர், எத்தனை நன்மைகள் எங்க வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறீர், எத்தனை நன்மைகள் ஆண்டவரே நீங்க செய்ய போகிறீர். எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன்ப்பா. கிருபை நிறந்தவரே, மகிமை நிறந்தவரே, உமக்கு நன்றி. இதோ இந்த காலை பொழுதுல எக்கால துணி சத்தத்தோடு எங்கள் தேவனை நாங்கள் ஆர்ப்பரித்து ஆராதனை செய்ய போகிறோம். இந்த காலை பொழுதுல ஆண்டவரே, இந்த எக்கால துணி சத்தத்தை நாங்கள் துணிக்க போது பரலோகத்தில் இருந்து எங்களுக்கு ஆண்டவரே, பரத்திலிருந்து எங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே நிறைவுதலாக காணப்பட நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. வைராக்கியமுடைய என்னுடைய தேவனுக்கு வைராக்கியமாய் நின்று ஆராதனை செய்கிறேன். அவர் மாறுவதே இல்லை, அவருடைய பிரசனம் என் மேல் குறைவதே இல்லை என்று நம்பிக்கையோட காலை பொழுதுல உமக்கு நான் ஆராதனை ஏறெடுக்கிறேன் ஐயா, உமக்கு நான் ஆராதனை ஏறெடுக்கிறேன் கர்த்தாவே. நன்றி ராஜாவே, நன்றி கர்த்தாவே. ஒரு வழிகளை உண்டாக்கி அதில் எங்களை நடத்தி வர விதங்களுக்கு ஸ்தோத்திரங்கள் ஐயா. மனிதன் காணாத அதிசயங்களை என் ஆண்டவர் எங்களுக்கு செய்து வருகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். அப்பாற்பட்ட காரியத்தை இயேசுவின் நாமத்தில் நடக்கும்படிக்கு நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நிலைநிற்கும்படியாக எங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி உருவாக்கி சுத்தம் செய்து உமக்கென்று ஊழியத்துக்கு என்று பயன்படுத்துகிறீரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற தேவனே, உம்முடைய பிரசன்னம் எங்கள் ஆளுக செய்யட்டும். என் குற்றங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் யாவற்றும் ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் செய்த காரியங்கள், சிந்தித்த காரியங்கள், செயல்பட்ட காரியங்கள் ஆண்டவரே எங்களை முழுவதுமாய் மன்னியும்படி சொல்லி சுபிக்கிறேன். இந்த காலை பொழுதில் ஆண்டவரே, forgive us Lord, எங்களை மன்னியும் ஆண்டவரே. என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும். Glory to you Father, glory to you right now Lord. உமக்கு மகிமை உண்டாவதாக சொல்லி நன்றியோடுமே துதிக்கிறேன். மகிமை செலுத்துகிறோம் ராஜா, உமக்கு ஒருவருக்கே மகிமை செலுத்துகிறோம். கிருபை நிறந்தவரே நன்றி, மகிமை நிறந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எக்கால துணி சத்தத்தோடு தேவனை நாங்கள் ஆர்ப்பரித்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம், துதிக்க ஆரம்பிக்கிறோம் ஐயா. எங்கள் எல்லைகளை விருதாக்குவீராக, எங்கள் எல்லைகளை விருதாக்குவீராக. 2 மாதம் காத்திருந்தோம், 3வது மாதத்தில் தேவனுடைய சமூகத்தில் மறுபடியுமாக என்னை அர்ப்பணிக்க வந்திருக்கிறேன். ராஜாத்தி ராஜாவே, வேதம் கூறுகிறது நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு தேவன் என்று. எங்களோடு இருக்கிறவர் மாறாத ஒரு தேவன், எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தவர் மாறாத ஒரு தேவன், எங்களுக்காக நிற்பவர், நிலை நிற்கிறவர், அவர் உண்மை உள்ள தேவன். அந்த இயேசு ஆண்டவருக்கு மகிமை செலுத்த வந்திருக்கிறோம். இந்த காலை பொழுதுல என்னுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனம், என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற பலவீனம் ஆண்டவரே, என் ஆவிக்குரியில இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு புதிய பலனை பெற்றுக் கொள்வதற்கு வந்திருக்கிறேன். உமக்கு மகிமை செலுத்துகிறேன். வாக்கு மாறாத தேவனே,
இந்த காலை பொழுதுல உம்முடைய வசனத்தை பிடித்து கொண்டு, உம்முடைய வார்த்தையை பிடித்து கொண்டு, நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு, நான் உன்னோடு செய்யும் காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் என்று உச்சரித்த அந்த வார்த்தை நிமித்தம் நாங்கள் ஆண்டவரே ஆம் என்று ஆமென் என்று பெற்றுக் கொள்ளுகிறோம் கர்த்தாவே. இந்த காலை பொழுதுல எங்கள் ஆண்டவராக தேவனே உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். எத்தனை நன்மை, எத்தனை நன்மை எங்க வாழ்க்கையை செய்திருக்கிறீர், எத்தனை நன்மை எங்க வாழ்க்கையை செய்து கொண்டிருக்கிறீர். இன்னும் தூங்கிக் கொண்டிருக்காதபடிக்கு விழித்த பிள்ளைகளாக, விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக, தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக ஆண்டவரே மாறுவதாக சொல்லி ஜெபிக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா, உமக்கு மகிமை செலுத்துகிறேன். எல்லா கணத்துக்கும் மகிமைக்கு பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த காலை பொழுதுல ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ராஜாத்தி ராஜாவே, நீ ஒருபோதும் என்னை கைவிடாத தேவன், நீ ஒருபோதும் என்னை கைவிடாத தேவன் ஆண்டவரே, என்னோடு பேசுகிற தேவன். ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவை கொடுப்பேன் என்று சொன்ன தேவனே, உம்முடைய பிள்ளைகள் இருக்கிற ஆபத்திலிருந்து உம்மை நோக்கி இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுகிற அந்த தருணத்தில் தேவனுடைய பலத்த கரம் அந்த பிள்ளைகள் மேல காணப்பட நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம். அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிற காரியம் எழுப்புதல் வேண்டும், எழுப்புதல் வேண்டும் என்று ராஜாத்தி ராஜாவே, அந்த எழுப்புதல் ஒவ்வொருத்தருக்குள்ளாக முதல் புறப்படப்பட வேண்டும். ராஜாத்தி ராஜாவே, இந்த நாளில் இந்த எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறவர்கள், இந்த எழுப்புதலுக்காக காத்திருக்கிறவர்கள் வாழ்க்கையில அக்கினி மையமாக பற்றி எரிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஓ ரஹலந்தோரி அலரபா குரபலரபர சொதலோரி அலரபா நஹலந்தோரி கந்தோரிய கரபா சந்தலரபலந்தோரி அலரபர சிக்கிரியரபா ரஹலதோரி கரபா குராமந்திரி அலரா சொதலோரி கரபா. நன்றியோடமை ஆராதிக்கிறேன், நன்றியோடமை வணங்குகிறேன், நன்றியோடமை வாழ்த்துகிறேன் கர்த்தாவே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறேன். இந்த காலை பொழுதுல கர்த்தாவே உமக்கு மகிமை செலுத்த வந்திருக்கிறேன், உமக்கு ஒருவருக்கு மகிமை செலுத்த வந்திருக்கிறேன் கர்த்தாவே. கர்த்தாவே, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் என்று சொல்லி கர்த்தாவே, இந்த காலை பொழுதுல, இந்த காலை பொழுதுல, இந்த காலை பொழுதுல ஆண்டவரே, நீகரே இல்லாத தேவனுக்கு, இனி இல்லாத தேவனுக்கு நாங்கள் நன்றி ஆராதனை ஏறெடுக்க வந்திருக்கிறோம். அவருக்கே மகிமை உண்டாகட்டும், அவருக்கே துதி உண்டாகட்டும், அவருக்கே எல்லாமே உண்டாகட்டும் அப்பா. நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எத்தனை நன்மை செய்து கொண்டிருக்கிறேன். எங்க வாழ்க்கையை வணைகிற தேவனே, இந்த காலை பொழுது உமக்கு மகிமை செலுத்துகிறோம். உருவாக்கி வைப்பவரே, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். நன்றியும் துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு. உம்முடைய அக்கினி எங்கள் மத்தியில பற்றி எறியட்டும் என்று சொல்லி நாங்கள் இந்த காலை பொழுதுல ஆண்டவரே எங்கள் வேண்டுதலை தேவனுக்கு நேராக ஏறெடுக்கிறோம். தகப்பனே, இதோ அப்பா, நீகரே இல்லாத தேவனுக்கு, ஆமப்பா, உமக்கு ஈடாக யாரும் இல்லை, எதுவும் இல்லை. என் தேவனாகி கர்த்தாவே, உம்முடைய நாமம் ஒன்றே உயர்த்தப்படுவதாக. இந்த காலை பொழுதுல அப்பா நன்றி துதி ஆராதனை ஏறெடுக்க வந்திருக்கிறோம். உமக்கு மகிமை செலுத்துகிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இந்த காலை பொழுதுலப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. எங்களை முழுமையாய் தாழ்த்துகிறோம், எங்களை முழுமையாய் தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்தி உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ராஜா. Yes Lord, we want to worship you Father from our heart. எங்கள் உள்ளத்திலிருந்து எங்கள் தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றியோட, நன்றி ராஜாவே. ஆயத்தமாகுமா? அப்படியாக நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக
நம்ம கண்களை தேவனுக்கு நேராக, சிந்தையை கரங்களை தேவனுக்கு நேராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். Raise up your hands. Hallelujah. Hallelujah. நன்றி ராஜாவே. Hallelujah. நீகரே இல்லா தேவன் நீ, இனி இல்லாத இனிமையும் நீ. இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்யர் நீ. ஆமாண்டவரே, நீகரே இல்லா தேவன் நீ, இனி இல்லாத இனிமையும் நீ. Yes Lord, thank you Father. இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்யன் நீ. ஆயுள் முடியும், ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரே. நீகரே இல்லா தேவன் நீ, இனி இல்லாத இனிமையும். ஆமாண்டவரே சொல்லுங்க. இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நீ. நன்றி. ஆயுள் முழுவதும், ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரே. எங்கள் ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன், எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரே. நன்றியோட ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி செலுத்தி கர்த்தாவே. உமக்கு ஈடாக ஒன்றும் இல்லை அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலான தேவனை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் குறைகளை போக்கிடும் நிறைவான தேவனிடத்தில் எங்கள் துதிபலிகளை நாங்கள் ஏறெடுக்க வந்திருக்கிறோம். எங்களை நடத்துவீராக சொல்லி ஜெபிக்கிறேன். என் தாகத்தை தீர்ப்பீராக ஆண்டவரே. எங்கள் ஏக்கத்தை தீர்த்து கர்த்தர் நிறைவாய் மாற்றுவீராக. அமாந்திர வரிகளை ஆறுகளை உண்டாக்குவேன் சொன்ன அதே அற்புதம் வறண்டு போய் இருக்கிற எங்கள் நிலத்தில் ஆண்டவரே உம்முடைய ஆறுகள் உண்டாக்கும்படி சொல்லி ஜெபிக்கிறேன். இது காலை பொழுது கொடுக்க கட்டாவே சத்தமிட்டு உள்ளத்திலிருந்து கதறி தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறேன். அற்புதம் செய்வீராக, அற்புதம் நடப்பீராக சொல்லி ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தாவே, இதுவரைக்கும் காணாத காரியங்கள் எங்கள் வாழ்க்கையை காணும்படிக்கு வாக்குறுதி கொடுத்தவரே, அதை நடப்பிற்கு கொண்டு வர உம்மால மட்டும் கூடும். என் தேவனால கூடாத ஒரு காரியம் உண்டோ, அவரால் எல்லாம் கூடும் என்று சொல்லி இந்த காலை பொழுதுல துதிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என் உள்ளம் பொங்கி 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 என் ஆண்டவரை ஆராதிக்கவதாக. என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க ஆண்டவரே. இந்த காலை பொழுதுல அப்பா உம்முடைய ஆவின் பிரசன்னம், உம்முடைய அக்கினியின் பிரசன்னம் அடியேன் கண்ட அதே வல்லமை இயேசுவின் நாமத்தில் சபையை நிரப்பட்டும், ஆராதனை செய்கிற நிரப்பட்டும். இந்த காலை பொழுதுல பரிசுத்த ஆவியானவர் எங்களை முழுவதுமாக எடுத்து நடத்துவீராக. எங்களை நடத்துங்க ஆண்டவரே. எங்க ஆவி ஆத்மா சரீரம் right now Lord Father we worship you Lord. எல்லாம் காரியத்தை அறிந்த தேவனுக்கு எங்கள் துதிகளை நாங்கள் ஏறெடுக்க வந்திருக்கிறோம். நன்றி. துதிக்க துதிக்க
கட்டுகள் உடைக்கப்படும். துதிக்க துதிக்க ஜெயத்தை நாங்கள் பார்ப்போம். துதிக்க துதிக்க பிசாசின் காரியங்களுக்கு விலகும். இந்த காலை பொழுது நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எந்த மந்திரமும் சரி, எந்த தந்திரமும் சரி, இயேசுவின் நாமத்துக்கு முன்பதாய் செயல்பட முடியாது. கர்த்தாவே, எங்களை சுத்திகரியும், எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே எங்களை சுத்திகரிப்புக்குள்ளாய் நடத்துவீராக. உச்சந்தலை உள்ளங்கால் வரைக்கும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதலப்பா எனக்கு நேரிடுகிற எல்லா பொல்லாப்புலரும் தேவனை விடுவிப்பீராக. தேவனை விடுவிப்பீராக. எல்லா நெருக்கத்திலிருந்தும் கர்த்தரை விடுவிப்பீராக. ஆலோசனை கர்த்தாவே, எங்களுக்கு நல்ல ஆலோசனையை கொடுத்து இதுவரைக்கும் நடத்தி வந்ததுக்காக ஸ்தோத்திரம். இனியும் நீங்க நடத்த போவதற்காக ஸ்தோத்திரம். இனி வர நாட்கள்ல நெருக்கத்திலே எங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி. அதனால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றிலும் மேலும். கரங்களை வச்சு சொல்லுவோம் எல்லாரும். ஆயுள் முழுவதும் உம்மை உயர்த்துவோம். என்னை அற்புதமாக இந்த 2025 என்ன கஷ்டம் வந்தாலும் நன்றி அப்பா. எங்கள் ஆண்டவர் எல்லாவற்றின் மேலான தேவனுக்கு ஆயுள் முழுவதும், ஆயுள் முழுவதும் இயேசுவின் நாமத்தை ஆராதனை செய்ய போது ஒரு சுகம் உண்டாகட்டும், ஒரு விடுதலை உண்டாக்கப்படுவதாக. ஆவியானவருடைய சுடுதலப்பா. கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரே. குறைகள் போக்கிடும் நிறைவும் நீ, என் ஜீவ அப்பமும் நீ. நன்றி அப்பா. சீரகின் நீழலாய் கூட வரும் எங்கள் மகிமையும் வேகமும் நீ. குறைகளை போக்கிடும், குறைகளை போக்கிடும் நிறைவும் நீ, என் ஜீவ அப்பமும் நீ. நன்றி அப்பா. சீரகின் நீழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீ. ஆயுள் முழுவதும், ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லாம் புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரே. சொல்லுங்க எல்லாம். ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவையே. எல்லாம் புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரே. எங்கள் இயேசுவே. கர்த்தாவே, இந்த காலை பொழுதுல ஆண்டவரே, நிகரே இல்லாத தேவனுக்கு துதிகளை நாங்கள் ஏறெடுக்க வந்திருக்கிறோம். இப்பிரபஞ்சத்தில் உம்மை போல் ஒரு தேவன் இல்லவே இல்லை. கர்த்தாவே, என்னை நடத்துவதற்கு,
என்னை ஆசீர்வதிப்பதற்கு, என்னை அரவணைத்து என்னை ஏற்றுக்கொண்டு என்னை நடத்தி வர விதங்களுக்கு ஸ்தோத்திரங்கள் ராஜாவே. தடைகளை உடைக்கிற வல்லவரா எங்கள் மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிற தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பசி தாகத்தை தீர்க்கிற வல்லமை உடைய தேவனே, எங்கள் அன்றண்ட ஆகாரத்தை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வாக்கு கொடுத்து வாக்கு மாறாமல் எங்களை நடத்தி வர தேவனே, ஆண்டவரே, இந்த நாட்கள்ல அப்பா பகைஞர் எவ்வளவாக எங்களுக்கு நேரிட்டாலும் அந்த பகைஞர் மத்தியிலிருந்து எங்களை விடுதலையாக்கி எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகப்படுத்தி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த காலை பொழுதுல ஆண்டவரே, நான் விரும்புகிறதை காட்டிலும் கர்த்தரின் மேல் நோக்கமாய் வைத்திருக்கிற காரியத்தின் மேல் நோக்கமாய் இருக்கிறேன். அது நிறைவேறட்டும் ஐயா, அது நிறைவேறட்டும். என் மேல் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிற தேவனே, அந்த நோக்கம் நிறைவேறத்தக்க சொல்லி ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த காலை பொழுதுல கர்த்தாவே, என்னை முழுவதுமாய் தருகிறேன் ஆண்டவரே, என்னை முழுவதுமாய் தருகிறேன் ஆண்டவரே. எவன் ஒருவன் புத்தி உள்ள ஆராதனை செயல்படுகிறானோ அது தேவனுக்கு நன்மையாய் இருக்கிறது என்று அறிந்து கொள்ளுகிறோம் ஐயா. தேவனுக்கு அது பிரியமாய் இருக்குது என்று அறிந்து கொள்ளுகிறோம். புத்தி உள்ள ஆராதனை எடுத்து தேவனுக்கு முன்பதாய் கொடுக்கிறோம் ஐயா. தேவனுக்கு முன்பதாய் எங்கள் ஆராதனை காணிக்கையை செலுத்துகிறோம். இந்த காலை பொழுதுல எங்களிடத்தில் இருக்கிறதை தேவனிடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறோம். இந்த காலை பொழுதுல கர்த்தாவே, எல்லா நுகங்களும் உண்டாய்ப்பதற்காக ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறேன். நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் கர்த்தாவே. உமக்கு மகிமை செலுத்துகிறேன் அப்பா. நன்றி செலுத்துகிறேன் அப்பா, நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. உம்மை மகிமைப்படுத்துகிற இடத்துல நான் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவனே, இந்த காலை பொழுதுல உம்மை நாங்கள் மகிமை செலுத்த வந்திருக்கிறோம். எந்த ஸ்தலத்திலையும் நாங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். நன்றி ராஜாவே, ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. உம்மை மகிமை படுத்துகிற எந்த ஸ்தலத்திலும் உம்மை மகிமை படுத்துகிற எந்த ஸ்தலத்திலும் நீ இறங்கி வந்துடுவி, நீர் இறங்கி வந்திடுவி, எங்களை ஆசீர்வதித்திடுவி, எங்களை ஆசீர்வதித்திடுவி. நன்றியோட நீர் இறங்கி வந்திடுவி, அல்லேலூயா, எங்களை ஆசீர்வதித்திடுவி. கரங்களை வைத்து சொல்லுவோமாக. ஆராதனை ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆராதனை. once more, hallelujah. எல்லாரும் சேர்ந்து இந்த காலை பொழுதுல ஆண்டவரே, என்னோட பேசுகிற தேவனே, நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறேன். கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. உள்ளத்தில் சொல்லுங்க ஆண்டவர் இடத்துல. கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. ஆராதனை
ஆராதனை அல்லேலூயா ஆராதனை இயேசப்பா உமக்கு ஆராதனை கிருபையா நன்றியோட ஆராதனை நன்றியோட துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதுல அநேகரோட ஸ்தோத்திரத்தில் உம்முடைய கிருபை பெருகுதப்பா என்று மகிழ்ச்சியோட இந்த ஆராதனை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த ஸ்தோத்திர பலியை ஏறெடுக்கிற ஒவ்வொரு இடத்திலையும் தேவனுடைய கிருபை பெருகி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தில் அதை பெருகி கொண்டிருக்கிறதாக ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்திலையும் அது பெருகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நன்றியோட அநேகர் சோஸ்திரத்தில் உம் கிருபை பெருகுதப்பா. இந்த காலை பொழுதுல அநேகர் சோஸ்திரத்தில் ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம் கிருபை பெருகுதப்பா. கிருபை பெருகும் போது கிருபை பெருகும்போது உங்க மகிமை விளங்குது. உங்க Yes, Lord. விளங்குதப்பா. நன்றி ஆண்டவரே. உம் கிருபை பெருகும்போது உங்க மகிமை விளங்குதப்பா. அதனால் ஆராதனை கரங்கள் வச்சு ஆராதனை தனியாபாய் பிரபு. ஓ நன்றி நன்றி நன்றி. உங்களுடைய தொடுதலுக்காக சுதங்களுக்காக பலங்களுக்காக இந்த காலை பொழுதல புதிய சிருஷ்டியாய் என்னை மாற்றுவதற்காக ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை ஆராதனை. நன்றியோட நன்றி அப்பா ஏசப்பா நன்றி. எங்கள் வெட்கத்துக்கு பதிலாக நன்மையை தாரும் தேவா. நாங்கள் கடந்து போகிற ஒவ்வொரு பாதையில் இருந்தும் எங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிற தேவனிடத்தில் எங்கள் இரு கரங்களை ஏந்தி கொண்டு எங்கள் துதியாராதனை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்கள் வழிகளை செம்மைப்படுத்துவீராக ஆண்டவரே. எங்களுக்கு நேரிடுகிற எல்லாவற்றிலும் கர்த்தரை விடுதலை ஆக்குவீராக. எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள், என்னை விரோதமாக மாற்றுகிறவர்களுக்கு, என்னை விரோதியாக ஆக்கிற திட்டங்களுக்கு எல்லாவற்றுக்கும் விலக்கி என்னை பாதுகாப்பீராக என்று சொல்லி சொல்லிக்கிறேன் அப்பா. வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா. வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக எந்த கண்ணீருக்கு பதிலாக கழிப்பை தாரும் தேவா. ஆனந்த கழிப்பை தாரும் தேவா. இந்த 3வது மாதத்துக்கு புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. கேட்போமா கரங்களை விட்டு ஆண்டவரே புது கிருபை. புது raise your hand. Oh hallelujah. நன்றி செலுத்துங்க கர்த்தாவே. புது பலனை இன்றைக்கு ஆண்டவரே
அந்த புதிய பலனை பெற்றுக்கொண்டு கழுகுகளை போல செட்டைகளை அடித்து இயேசுவின் நாமத்தினாலே ஒரு புதிய பலன் அந்த சரீரத்துக்குள்ளாக, அந்த நரம்புகளுக்குள்ளாக, அந்த வாழ்க்கைக்குள்ளாக, அந்த சிந்தனைக்குள்ளாக, அந்த ஊழியத்துக்குள்ளாக, அந்த குடும்பத்துக்குள்ளாக ஒரு புதிய பலனை பேசுகிறோம். ஜீவனை பேசுகிறோம். ஜீவனை பேசுகிறோம். நன்றி ராஜாவே. நன்றி ராஜாவே. உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு கோடி நன்றி. எல்லா துதியும் எல்லா கனமும் இயேசு ராஜா உமக்கு ஒருவருக்கே இந்த காலை பொழுதில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. உடைய வார்த்தையில எங்களை பலப்படுத்துவீராக. இன்னைக்கு நாங்கள் யாவரும் ஆண்டவரே, நீர் உண்டாக்குற அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு, நீர் உண்டாக்குற அந்த பரிசுத்த பந்திக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. இந்த 3வது மாதம் தொடங்கி தேவனுடைய சித்தம் முழுவதுமாய் எங்கள் வாழ்க்கை நிறைவேறட்டும். எங்களை உள்ளம் முழுவதுமாய் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய எங்களுடைய சுயம் எல்லாம் சாகட்டும். இயேசுவின் நாமத்திலே நீர் எங்க வாழ்க்கையை முழுமையாய் ஆளுகை செய்வீராக. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் இயேசு ராஜாவுக்கு ஒருவருக்கே மாறாத இயேசுவின் நாமத்தை சொல்லி கேட்கிறோம் எங்கள் சொல் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் விரும்புகிற நிலத்திரமா தூய்மையான உள்ளத்தோடு தேவனை ஆராதிக்கிற கூட்டத்தை. ஹல்லேலூயா. கூத்தும் கும்மாளமும் ஆடுகிற கூட்டத்துக்காக தேவன் விரும்பி காத்துக் கொள்கிறவர் அல்ல. உண்மையாய் ஆண்டவரை தேடுகிறவர்கள், உண்மையாய் ஆண்டவரிடத்தில் தன்னை அர்ப்பணிக்கிறவர்கள், உண்மையாய் தேவனுக்கு என்று வாழணும்னு நினைச்சு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. என்னை சுகப்படுத்துகிற அவர்தான், என்னை விடுதலையாக்குற அவர்தான், என்னோட தேவையை சந்திக்கிற அவர்தான், என் கூட நடந்து வருவ அவர்தான், என் இன்பத்திலும் அவர்தான் இருக்கிறார், என் துன்பத்திலும் அவர்தான் என் கூட இருக்கிறார், என்னோட மகிழ்ச்சி நாட்களும் அவர்தான் என் கூட இருக்கிறார், என் வியாதி நாட்களும் அவர் என் கூட தான் இருக்கிறார், நான் செத்தாலும் தேவன் என்னோட கூட தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உன்னோட கூட இருப்பேன் என்று வாக்கு குறித்த தேவன். பிரியமானவர்களே, இந்த காலை பொழுதுல உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். அநேக நேரத்தில் எனக்கு யாரும் இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிறேன், உன் கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று. இந்த உலகம் என்ன எதிர்பார்க்குதுன்னா அந்த பயங்கரத்தை மட்டும் எதிர்பார்க்குது. தேவன் என்ன கூட இருக்கிறாரா இல்லையா என்று சந்தேகத்தோடு தன் வாழ்க்கை நடத்துகிறார்கள். மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன், கிறிஸ்து ஆண்டவர் வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாத ஒரு தேவன். அவர் சொன்னதை உன்னுடைய வாழ்க்கை நிறைவேற வரைக்கும் உன்னை விடவே மாட்டார். அவர் சொன்னதை செய்து முடிக்கிற ஒரு தேவன். உனக்கு பலத்தை கொடுக்கிறேன்னு சொன்னா பரிபூர்ண பலத்தை கொடுக்கிறவர், பகுதி பலத்தை கொடுக்கிறவர் அல்ல, முழு பலத்தை கொடுக்கிறவர். யாரும் காணாத அதிசயம் என்று சொல்லப்படும் போது பிரியமானவர்களே, இதுவரைக்கும் யாரும் காணாத பலத்தை உனக்கு கொடுக்க வல்லவர் உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா கவனம் செலுத்துங்க. நீங்க சொல்லலாம், ஒரு வேலை என்னால் இது முடியல, என்னால் அது முடியல அப்படின்னு. என்னோட காரியங்கள் நிறைவேற மாட்டேங்குது, என்னோட எல்லா காரியம் தடையா இருக்குது. நான் சொல்றேன், தடையா இருக்குதுன்னா நல்லது. ஏன் தெரியுமா? அது உனக்கு உடையதல்ல. உன்னுடைய வாழ்க்கையில ஜெபம் பண்ணி ஒரு காரியத்தை நீ கேட்கும் போது அது நடக்கல அப்படி சொன்னா அது உன்னுடையதல்ல. எனக்கு வரும் ஒத்தாசை பருவதற்கு நேராக, பருவதனம் என்ன தெரியுமா? பரத்திலேந்து வருகிறது. யாருக்கும் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு அதிசயங்களை பரத்திலேந்து உனக்கு ஆயத்தப்படுத்துகிற ஒரு தேவன். காரியத்தை வாய்க்க செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் நாள்தோறும் தன் பிள்ளைகளோடு பேசுவதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் எத்தனை பிள்ளைகள் அவர் பேசுகிறத கேட்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம்?
நம் செவிகளை அடைத்து விடுகிறோம், இருதயத்தை அடைத்து விடுகிறோம். நம்மளுடைய பிரச்சனையை கொண்டு வந்து முன்னுக்கு வைத்து வாசல் கதவு அடைக்கப்பட்டு சொல்றோம். ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த வாசல் கதவும் உனக்கு நேராக அடைக்க முடியாது. ஏன் தெரியுமா? நான் வாக்கு கொடுத்த தேவன். வெளிப்பாடு விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, இதோ உனக்கு முன்பதாய் நான் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அது ஒருத்தரும் பூட்ட முடியாது. No one can close the door that God has opened for you. Hallelujah. If it is your blessings, no one can stop it. எந்த கொம்பனாலும் அதை போட முடியாது. உன்னுடைய ஆசீர்வாதம் உன்னை வந்து சேரும். Hallelujah. அது எப்படி அப்பாற்பட்டதா இருக்கலாம், அது அப்பாற்பட்டதா இருக்கலாம், அது நடக்கமான ஒரு கேள்விக்குறியோடு நீ இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு நியமித்ததை இறுதி வரைக்கும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் வாழ்க்கையில கஷ்டம் உண்டு, எல்லாருக்கும் நிந்தை உண்டு, நெருக்கம் உண்டு, ஆகாரம் சாப்பாடு இல்லாத நாட்கள் கடந்து போவீங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், ஒருபோதும் நான் உன்னை கைவிடுவதில்லை, ஒருபோதும் நான் உன்னை மறப்பதில்லை. என் ஆண்டவர் உன்னை மறக்காம இருக்கணும்னா அதற்கு முதல் நீ உன் இருதயத்தை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். அவர் சித்தத்துக்கு செயல்படுறது கொண்டு ஒப்பு கொடுக்க வேண்டும். உலகத்தின் சித்தம் அல்ல. இவங்க கவுச்சுக்குவாங்க, அவங்க கவுச்சுக்குவாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க எல்லாம் நினைக்கிறதுனால உன் வீட்டை சோறு வேக போவதில்லை, உன் வயிறு நிறைய போவதில்லை, உன் ஆத்மா ரட்சிக்கப்படுவதில்லை. ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு, என் ஆண்டவர் என்ன சித்தம் கொண்டிருக்கிறார், என் ஆண்டவருக்காக நான் என்ன செய்ய முடியும் அப்படி நீ ஓடுறவனாக மாறும் போது உன் வாழ்க்கையில் இருக்கிற ஜெயத்தை உன் கண்கள் காண ஆரம்பிக்கும். என்னுடைய இலக்கை நான் காண ஆரம்பித்தேன். என்னுடைய வழிகள் எங்க இருக்க போகுது என்று நான் ஆண்டவரிடத்தில் கேட்கும் போது, அதை உன்னித்து கேட்டு நடக்கும் போது கடினமாக இருக்கிறது. ஆன போதிலும் அதோட முடிவு சம்பூர்ணமாக இருக்கிறதை கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இவ்வுலகத்தில் உனக்கு பாடு உண்டு. உன்னை அவமானப்படுத்துவாங்க, உன்னை கேலி பண்ணுவாங்க. இதெல்லாம் யாருக்கு தெரியுமா? உண்மையாய் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு. சும்மா நாட்காலில உட்கார்ந்துக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவங்க என்று சொல்லி சபைக்கு போறவங்களுக்கு அல்ல. உண்மையாய் உன் இருதயம் ஆண்டவரை தேடணும். இந்த பரலோக ராஜ்யத்தை கட்டுவதற்கு நான் ஏதாவது ஒன்று செய்யணும்னு ஒரு வைராக்கியம் உனக்குள்ள இருக்கும் போதுதான் அந்த வசனமும் வாக்கியம் உன் வாழ்க்கை நிறைவேறும். இன்னைக்கு எல்லாரும் நினைக்கிறாங்க, பைபிள்ல எழுதுற எல்லா வாக்கியமும் உண்மை உள்ளது, அதுல எல்லாமே எனக்கு நடக்கணும். இதுல எல்லாமே உனக்கு நடக்கணும்னா நீ பரலோகத்துக்குரியவனாய் மாற வேண்டும். மலேசியா குடிமகனாய் இருக்கிறதுனால உனக்கு வர வேண்டிய எல்லா காரியமும் உனக்கு வருது. உனக்கு பிரீம் கொடுக்குறாங்க, உனக்கு உதவி கொடுக்குறாங்க. 60 வயசுக்கு மேல நீங்க காசு கழுத்தவில்லை, இது உங்களுக்கு ஃப்ரீ, அது உங்களுக்கு ஃப்ரீ. மருத்துவத்தில் இன்சூரன்ஸ் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஏன்? நீ மலேசியா பிரதிநிதிக்குடியாக இருக்கிறதுனால. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே மாதிரி கிறிஸ்துவின் வாழ்க்கையில ஆசீர்வாதம் உனக்கு வேணாம், நீ பரலோகத்துக்குரியவனா இருக்கும் போதுதான் இங்க இருக்கிற வசனமும் வார்த்தையும் உன் வாழ்க்கை நிறைவேறும். அல்லேலூயா. சும்மா ஆண்டவர் சொல்லியிருக்கார், என்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், என்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், அதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்த்தனா உன்னை நீயே ஏமாற்றி கொண்டு இருக்கிற. ஆண்டவர்கிட்ட நீ போய் நிற்கும் போது, ஆண்டவரே நீங்க சொன்னீங்களே, ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு ஒண்ணு தெரியாது. மத்திய 7வது அதிகாரத்தில் வாசிங்க. அநேகர் சொல்ல, ஆண்டவரே உங்களுடைய நாமத்தில் நான் பிசாசை துரத்தினேன், எனக்கு ஒண்ணு தெரியாது. ஆண்டவரே உங்க நாமத்தை சொல்லி அவர்களுக்கு சுகத்தை கட்டளையிட்டேன், நடந்துச்சு, எனக்கு ஒண்ணு தெரியாது. ஆண்டவரே உங்க நாமத்தை சொல்லி சுவிசேஷத்தை அறிவித்தேன், எனக்கு ஒண்ணு தெரியாது. ஆண்டவரே அநேகரை கிறிஸ்துவுக்குள்ள நடத்துவதற்கு உங்க நாமத்தை சொல்லி நடத்தி கொண்டு வந்தனே, எனக்கு ஒண்ணு தெரியாது. என்னைக்கு நீயும் நானும் பரலோகத்துக்குரியவனாக அர்ப்பணிக்க ஆரம்பிக்கிறோமோ, இந்த உலகம் என்ன சொன்னாலும் நம்மளுக்கு பயம் வராது. எவன் என்ன சொன்னாலும் உனக்கு கவலை வராது. உன் நிலை எப்படி இருந்தாலும் அதை பற்றி உனக்கு கவலை. ஏன் தெரியுமா? என்னுடைய அடுத்த கட்டம் என் கர்த்தருடைய கரத்தில் இருக்குது, எனக்கு நம்பிக்கை வந்துடும். இந்த உலகத்தை நீ வாழும் போது நீ விழுந்து விடுவேன்னு உனக்கு தெரியும்.
இன்னும் கொஞ்ச நாள் நான் சரிஞ்சு போடுவேன், இன்னும் கொஞ்ச நாட்கள் நான் விழுந்துருவேன், இன்னும் கொஞ்ச நாள் நான் மறித்து போயிடுவேன். இப்படிதான் இருக்கும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும். ஆனால் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறது என்ன தெரியுமா? விழுவ போகிற தடுக்கி உழுவ போகிற அந்த கடைசி நொடியில நீ பரலோகத்துக்குரியவனாக நிலைநிற்கிறதுக்கு உன்னை அர்ப்பணித்தார். விழுகிற அந்த நொடியில நான் உன்னை தாங்கி பிடித்து உன் வழிகளை செம்மைப்படுத்துவேன். அதுதான் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ தூக்கி சுமக்கிறவர் கடவுள் அல்ல, உன்னை தூக்கி சுமக்கிறவர் தான் கடவுள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாம் தலைக்கலியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கொடுக்கிற பட்சத்தில் நம்ம என்ன சொல்றோம்? தேவன் நமக்கு கொடுக்க வேண்டும், நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டாம் என்று. ஹல்லேலூயா, அம்மாவா இல்லையா? அதே மாதிரி நீ தூக்கி சுமக்கிற கடவுள் அல்ல, உன்னை தூக்கி சுமக்கிறது தான் கடவுள். ஹல்லேலூயா. கொடுக்க சொன்னதே உன் இருதயத்தை, உன் வாழ்க்கைய. கஷ்டம் எல்லாரும் பைத்தியக்காரன் சொல்லுவாங்க, பெரிய கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்றாங்க அப்படி நக்கலா பேசுவாங்க. உங்க குடும்பத்திலே இது ஒரு லூசு போல அப்படின்னு நினைப்பாங்க. நினைச்சிட்டு போட்டோமே, இங்க அதுதானே சொல்லுது. என்னை யாரெல்லாம் தேடுறாங்களோ உங்களை பைத்தியக்காரன் சொல்லுவாங்க. அதான் சொல்லிட்டார. அதெல்லாம் புதுசா? நீ பைத்தியம் சொல்றதுக்கு புதுசா? இல்லையே, ஏற்கனவே சொல்லப்பட்ட காரியம் தானே. பைத்தியம்தான். கிறிஸ்துவுக்கு நான் பைத்தியம்தான். இயேசுவோட வீட்டை கட்டுவதற்கு நான் பைத்தியம்தான். இயேசுவோட ஊழியத்தை உன்னித்து செய்கிறதுக்கு நான் பைத்தியம்தான். இந்த பைத்தியத்தை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவருடைய நிகழாத வார்த்தையை பிரசங்கிக்க கொடுக்கிறாரு. உன்னை உருவாற்றுகிற தேவன். வானமும் பூமியும் ஒழிந்து போகலாம், என்னுடைய வார்த்தை ஒருபோதும் அழிந்து போகாது. அந்த அழியாத வார்த்தையை உன்னுடைய நாவலை வைத்து கர்த்தர் பிரசங்கிக்க கொடுக்கிறார்னா, ஆண்டவர் என்னுடைய பார்வையில நீ எவ்வளவு பெரியவனாக இருக்கிற, எப்படியாப்பட்ட கனத்தை பெற்றுக்கொண்டவனாக இருக்கிற. சாக்கு போக்கு சொல்றது கிறிஸ்துவ வாழ்க்கை இல்ல. எனக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை எல்லாம் எப்படி இருக்குது? சாக்கு போக்கு சொல்லுகிறது. எல்லா இடத்துலயும் சாக்கு. இது முடியல, அது முடியல, அது முடியல. இது என்னதான் முடியும் உனக்கு வாழ்க்கையில? என்ன முடியும்? வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறாரு, என்னால ஒரு காரியம் செயல்படுத்தாமல் முடியாத காரியம் இருக்குதான்னு கேட்கிறாரு. ஹல்லேலூயா. Nothing is impossible for God. Is there anything possible for God? Everything is possible. நீ முடியாதுன்னு என்னடா முடியாது? என்னப்பா முடியாது? என்னையா முடியாது? என்னமா முடியாது? முடியாது என்ற வார்த்தை தேவனுடைய அகராதிக்கு வார்த்தைக்குள்ளாக அடக்கி இருக்கப்பட வார்த்தையே இல்லை. ஹல்லேலூயா. முடியாதுன்னு நீ தேடி பாரு, அவருடைய ஹிஸ்டரியில தேடி பாரு, எங்கேயுமே பார்க்க முடியாது. மனுஷன் தான் முடியாது. கொடுக்க சொல்லு முடியாது, சர்ச்சுக்கு போக சொல்லு முடியாது, ஜெபத்துக்கு அர்ப்பணிக்க சொல்லு முடியாது. ஏன் முடியாது? எல்லாமே முடியாது. என்ன முடியும்? ஆண்டவர் எனக்கு 50 கோடி வெள்ளி கொடுத்தா முடியும். ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தா முடியும். ஆண்டவர் நேரத்துக்கு நேரம் எனக்கு சாப்பாடு கொடுத்தா முடியும். அதான் அடிக்கடி கேட்பேன், எல்லாமே ஆண்டவர் உனக்கு செய்யணும். ஆனா நீ ஆண்டவருக்கு ஒன்றும் செய்ய மாட்ட. என்ன செய்ய விரும்புறீங்க? ஆண்டவருக்கு என்ன செய்றீங்க? சில பேர் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறேன்ற பெயர்ல தவறான வழியிலும் போறீங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்றீங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்றீங்களா, ஆண்டவரே நான் செய்யறேன், இது உங்களுக்கு ஓகேவா ஆண்டவரே? நீங்க சொல்லுங்க. ஆண்டவர் கேட்கிறோமா? இல்ல. என் இஷ்டத்துக்கு செய்யணும், என் விருப்பத்துக்கு செய்யணும், எனக்கு பிடிச்சிருக்க நான் செய்யறேன். எங்கேயும் போக மாட்டேன், அழிவுக்குள்ளதான் உட்கார்ந்துருப்ப. ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில கூட உங்க இடத்துல இந்த பகுதியை பல வருஷமாய் இந்த பகுதியை நான் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். இன்னமும் ஓயவில்லை. அதுக்குள்ளாக இருக்கிற அர்த்தம், அதுக்குள்ளாக இருக்கிற தேவனுடைய வார்த்தை நோக்கம் இதுவரைக்கும் குறைஞ்சதே இல்லை. ஒவ்வொரு தரையும் அந்த பிரசங்கத்தை வசனத்தை எடுக்கும் போது ஒவ்வொரு தரையும் தேவன் புதுப்பிக்கிற காரியத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்படி என்ன அர்த்தம் தெரியுமா? அவருடைய வார்த்தை அல்ல அல்ல குறைவதே இல்லை, குறையாது. அந்த வார்த்தைக்குள்ளாக அடக்கிற சீரம்சங்கள் குறைஞ்சதே இல்லை.
ஒவ்வொரு தடவையும் எடுக்கிறப்ப ஒவ்வொருத்தரும் வேற 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 வேற. அவருடைய வார்த்தை கடலோட ஆழத்தை எப்படி நீங்க கணக்கெடுக்க முடியாதோ அப்படியாக காணப்படுகிறது. கண்ணு கட்டுற தூரம் கடல் எப்படி இருக்குது உங்க கண்ணுக்கு, அப்படிதான் அவருடைய வார்த்தை அல்ல அல்ல வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தரையும் அதே வார்த்தை தான், ஒவ்வொருத்தரையும் அதே பிரச்சனம் தான், ஒவ்வொருத்தரையும் அதே வசனம் தான். ஆனா ஒவ்வொருத்தரையும் அவர் என்ன பேசணும்னு நினைக்கிறாரோ அதை கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. ஒரு சிறு குழந்தைய பெற்று எடுக்கிறீங்க, குழந்தை பிறந்தோடனே குழந்தைக்கு பால் கொடுக்குறீங்க, கொஞ்ச நாள் பால் கொடுத்துட்டே வரீங்க, கொஞ்சம் பெரிதானோடனே வீட்டில் என்ன செய்வாங்க, கஞ்சியை வந்து நல்லா பிளெண்டரில் போட்டு அரைச்சி அப்படியே தண்ணி மாதிரி அந்த பிள்ளைக்கு ஊட்ட ஆரம்பிப்பீங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அரைக்கிறத நிப்பாட்டிட்டு கஞ்சா கொடுப்பீங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்ன செய்வீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உரப்ப வாயில் வைப்பீங்க, நாக்கில் தடவி விடுவீங்க, அந்த பிள்ளைக்கு பழக்கி விடுவீங்க. ரைட்டா? அப்புறம் கொஞ்ச நாள் என்ன செய்வீங்க, லிட்டில் பை லிட்டில் you will start to give solid food for the baby. அல்லேலூயா. ஒரு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கொடுக்க ஆரம்பிப்பீங்கள்ல, கொஞ்சமாக அப்படியே ஒரு கையில் அப்படியே பிணைஞ்சி இந்த சாப்பிடு, அது என்ன செய்யும், சப்பு 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 சப்புன்னு சாப்பிடும். அதை பார்த்து என்ன செய்வீங்க, ஓவரா ரசிப்பீங்க. நீ அதை செயல்படுத்தும் போதே ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு, உனக்கும் நான் இப்படி தான் செய்கிறேன். ஆனால் நீ என்ன திறமை செய்கிற, இன்னும் பிறந்த குழந்தையாவே இருக்கணும்னு பார்க்குற. நீ பெற்றெடுத்த குழந்தைக்கு சாப்பாடை ஊட்டும் போது ஒவ்வொரு தடவையும் அது வேற 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 வேறன்னு பழகிக்கணும். என்ன உனக்கு இருக்குல்ல, உன்னை படைத்த தகப்பன் எனக்கும் அப்படிதான் இருக்கும். நீ பிறந்ததுலேருந்து நீ வேற 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 சாப்பாடு உனக்கு கொடுத்து 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 உன்னை முதிர்ச்சி அடைஞ்சு பலனுடையவனாய் மாற்றுவதற்கு நான் இருக்கிறேன். ஆனா நீ என்னென்ன செய்ற, பாலுதான் குடிப்பேன். அல்லேலூயா. நான் ஒன்று சொல்றேன், மனுஷன் பிறக்கிறப்பையும் பால் தான், மனுஷன் செத்தாலும் பால் தான். மாறிச்சா? அதுக்கு முன்னாடி நீ மாறு, சரிங்களா? போட்டோவை செவுத்துல மாட்டி உங்களுக்கு கும்பிட்ற மாதிரி வச்சிடாதீங்க. நீங்க நிறைய பேர் அது ரொம்ப ஆசைப்படுவாங்க. சாதனை படிச்சு உன் போட்டோ வந்தா பரவாயில்ல, சாவ நினைச்சு உன் போட்டோ வந்துடக்கூடாது. அல்லேலூயா. அதை எப்போதும் சொல்லுவேன், மரிப்பதுக்காக ஆண்டவர் ஒன்னியம் இன்னும் தெரிந்து கொள்ள, வாழ்வதற்காக கர்த்தர் ஒன்னியம் இன்னும் தெரிந்து கொண்டிருக்கிறார். நல்லா வாழு, தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு வாழு, ஆனால் தேவனுடைய சித்தத்துக்குள்ள வாழு. உன் இஷ்டப்படி வாழணுறதுக்குன்னா கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. எடுத்துக்கொள்வோமாக 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா. பிரியமானவர்களே, இந்த பகுதியை அப்போஸ்தலர் பவுல் பேசும்போது குறிப்பிட்ட ஒரு கூட்டத்தை கண்டு சொல்லல. இந்த வசனம் ஏதமா குறிக்குது, குறிப்பிட்ட தனிப்பட்ட ஒரு மனுஷனை குறிக்கிறது. 1000 கிறிஸ்தவர்கள் அங்க கூடி இருக்கலாம், ஆனால் அந்த 1000 கிறிஸ்தவர்களுக்குள்ள ஒருவனை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஒருத்தன், அந்த 1000 பேத்துல அந்த ஒருத்தன் ஆண்டவருக்குள் வாழ்கிறவனாக, live in Christ. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் சொல்லுறோம், நாங்க எல்லாம் கிறிஸ்தவர்கள், நாங்கள் எல்லாம் கிறிஸ்தவ ரட்சிப்பு அடைஞ்சவர்கள், நாங்கெல்லாம் விசுவாசி உள்ளவர்கள். இந்த வசனம் என்னதமா குறிக்குது, 1000 பேர் இல்ல, 10,000 பேர் இல்ல, கோடி பேர்ல ஒருத்தனாக நீ கிறிஸ்துவுக்குள் வாழுகிறியா? ஒரு கேள்விக்குறி வருகிறது. அவனை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அவன் தான் புதிய சிருஷ்டி, அவனுக்கு தான் எல்லாம் புதிதான காரியம் நடக்கும். எல்லாருக்கும் நடக்கும்னு எதிர்பார்க்கிறீங்களே, அதுதான் எப்போதும் சொல்லுவேன், உன்னை நீ ஏமாத்தி கொள்ளாத. என்ன ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கவே இல்லைன்னு நீ சொல்லவே சொல்லாத. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். யாரை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார்?
கிறிஸ்துவுக்குள் வாழணும்னு நினைக்கிறவர்களுக்கு, கூட்டத்தோட கூட்டம் கோவிந்தாசாமி போடுற கூட்டத்துக்கு ஆண்டவர் சொல்லல, எவன் ஒருவன் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. யார் ஒருவன் என்று சொல்லப்படுகிறது. 1000 பேர் அங்க இருந்தாலும் அந்த கூட்டத்தில் ஒருத்த உண்மை உள்ளவனை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கும்மாளம் அடிச்சுட்டு போறதில்ல. உங்க இஷ்டம்படி வாழ்வதற்கு ஆண்டவர் தெரிந்து கொள்ள, உன் வாழ்க்கையில நன்மை நடக்கணும், உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் நடக்கணும் அப்படின்னு நீ எதிர்பார்க்க சொன்னா, அந்த எதிர்பார்ப்பு கிறிஸ்துவுக்குள்ள வாழும் போது நடக்கும். ஆம், கிறிஸ்துவுக்குள் நீ வரும்போது பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு, தடைகள் உண்டு, வியாதி உண்டு, இத்தனை காரியம் உண்டு. ஆனா கர்த்தர் உன்னை கைவிடுவதே இல்லை என்று சொல்லுகிற காரியமும் உண்டு. அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள வாழும் போது ஒரு வைராக்கியம் வேணுங்க. யாராவது உங்களை ஏதாவது சொல்லிட்டா விடுக்குன்னு கோபம் வருது. ஏன் கேட்டாக்க சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றேன்னு சொல்றோம். கேட்டாக்க சொல்றோம் நான் சூடு சொரண முடியவன். அந்த சூடு சொரணம் எங்க தரமா இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள்ள வாழுகிறதுக்கு அபியாசப்படுத்தி பாருங்க. உங்க வாழ்க்கை மேன்மையாய் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த அந்த வைராக்கியம், எவன் ஒருவன். யாரு உலகத்தார் சிந்திக்கிறத காரியத்தை பார்க்காம தனித்துவமாய் சிந்திக்கிறான் பத்தியா, அவனை கர்த்தர் தேடுவார். அவனை கர்த்தர் தேடுவார். சாலமோன ஜெபம் எப்படி இருந்துச்சா? தனித்துவமான ஒரு ஜெபம். இது வரைக்கும் தேவனிடத்தில் விண்ணப்பம் ஏறெடுக்காத ஒரு ஜெபத்தை ஆண்டவர் பார்த்து, ஏய் இது வித்தியாசமா இருக்குது, கேட்காம செல்வத்தை கொடுக்கிறார். அந்த தனித்துவத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் செய்கிறதுனால நானும் செய்கிறேன் சொல்றது அது சரியில்லை. நீ நினைக்காத, நான் சர்ச்சுக்கு போனா நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் சர்ச்சுக்கு போனா நான் பரலோகத்துக்கு போயிருவேன். இன்னைக்கு நிறைய பேரோட நிலைய சிந்தையும் அப்படிதான் இருக்குது. ஐயா, நீ சர்ச்சுக்கு போகிறதுனால, நீ தானம் தர்மம் பண்றதுனால, நீ 4 பேத்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுனால, நீ நன்மை செய்கிறதுனால பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படலாம். அது போய் பரலோகத்துக்கு வழி ஒன்னே ஒண்ணுதான், இயேசு கிறிஸ்து. அந்த கிறிஸ்து வைச்சிருக்கிற ஒவ்வொரு நிபந்தனைக்கும் கீழ்ப்படிந்து நடக்கும் போது உனக்கு ஆயத்தப்படுத்துற வீடு அங்க ரெடியா இருக்குது. இங்க உட்கார்ந்துகிட்டு கடைசி வரைக்கும் சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில், இப்படியே தான் பாடிக்கிட்டு இருக்கிறோம். நல்லா கவனிங்க. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குது பாடுறேன். உண்மையாவே ஒரு கண்ணாடி கொடுத்து நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்கிறேன், உண்மையா நீ சந்தோஷமா இருக்கிறியா? நடிக்காதீங்க. உண்மையா இருங்க ஆண்டவர்கிட்ட. உண்மையாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. இந்த கடைசி காலமா இருக்குது. மனம் திரும்பு. தேவனுடைய வருகை சமீபமா இருக்குது. இன்னும் உன் பிரச்சனை, உன் வீட்டு காசு, உன் சேவா காசு, உனக்கு பாய்கிற காசு எல்லாம் உனக்கு 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 தான் ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிறோம். தவிர ஆண்டவரே உமக்கு என்ன வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும், ஒருத்தனாவது போய் நிற்கிறதுக்கு ரெடியா இருக்கிறோமா? எங்கேயாவது ஒரு எழுப்புதல் கூட்டம் நடக்கும். அந்த எழுப்புதல் கூட்டத்தில் தான் நான் தேவனுக்கு அது செய்ய போகிறேன், நான் தேவனுக்கு இது செய்ய போகிறேன். மற்ற நாள் என்ன பண்ணிட்டு இருந்த? தூங்குறியா? நீங்க அநேகர் கேட்கிறார்கள், எழுப்புதல் வேணும், எழுப்புதல் வேணும், எழுப்புதல் வேணும். நல்லதையா, எழுப்புதல் வேணும், நல்லது. ஆனா அந்த எழுப்புதல் வருவதற்கு இருக்கிற கஷ்டத்தை அனுமதிக்கிறதுக்கு உனக்கு ரெடியா? இந்த எழுப்புதல் நடந்தா இந்த இழப்பை நான் விட வேண்டும், அதற்கு ரெடியா? எதையும் இழக்க கூடாது, எதையும் கொடுக்க கூடாது. ஆனா எழுப்புதல் எனக்கு வேண்டும். It will never happen. If you want there be a revival, hallelujah, you must face the consequences. அதோட விளைவை நீ சந்திக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். hallelujah. விளைவை சந்திக்காதவன் எழுப்புதலை குறித்து பேச வேண்டாம். எழுப்புதல் என்று பேரை சொல்லி ஜனங்களை ஏமாற்ற வேண்டாம். You can preach, you can motivate according to your charismatic attitude.
but not with the truth of the word of God. No one can change the word because it's happening. It will happen. You soon will see the word of God will appear before you. உனக்கு முன்பதாய் தேவனுடைய வார்த்தை நடக்கிறதை உன் கண்கள் காணும். அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தார், அந்த ஒருத்தனை ஆண்டவர் தேடுகிறார். யார் அந்த ஒருவன்? நீ இருக்க போறியா? இதுல எப்ப திரும்ப நடக்கும்? எழுப்புதல் கூட்டத்திலேயோ இல்ல ஏதாவது ஒரு கூட்டத்திலே ஒப்பு கொடுக்கிற நேரத்தில் சொல்லுவாங்க, அந்த கூட்டத்தில் நீங்கள் ஒருவராய் இருக்கிறீர்களா? ஆம், நாங்கள் ஒருவராய் இருக்கிறோம். அந்த 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 என்ன சொல்லுவாங்க, அந்த ஆராதனை செய்யற இடத்தை விட்டு வெளியே வந்தோடனே முடிஞ்சு. குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு, கிறிஸ்தவம் பேச்சு சொன்னோனே போச்சு. அந்த கேட்டகரியா மாறிடுச்சு. கிறிஸ்துவோட பேச்சு சொன்னோட போச்சாங்க. சொன்னதுதான். அல்லேலூயா. அது மாறவே மாறாது. ஆனா ஜனங்க கிறிஸ்து பெயரை பயன்படுத்திக்கிட்டு சொன்ன பேச்ச மூச்சு நின்று போச்சு மாதிரி நடந்துக்கிறது. தனித்துவத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எபேசியர் புத்தகத்தில் சொல்லப்படுகிறது, உன் பழைய வாழ்க்கையை சட்டையை கழட்டி போட்டு வா. Throw away your old clothes, your old attitude and come to God. But we still hold our tradition and yet telling God we want revival. You're holding to your tradition, you're holding to your old attitude, you're holding to your old character. Yet you are telling to the people, I am a Christian, I want the revival. Nothing could happen, brothers and sisters. நடக்கிறது மறந்துடு. யாரை ஏமாத்துற? உலகத்தில் நீங்க எல்லாரும் ஏமாத்துறாங்க. ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஏமாத்துற பெற்றுக்கொள்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. நீ எப்படி வேணா ஏமாத்தலாம். உன் உடையை வைத்து நீ பெரிய பரிசுத்தவான் நீ வெளிப்படுத்தலாம். நீ நடந்துக்கிற முறையை வைத்து நீ ஒரு பரிசுத்தவான் நீ ஏமாத்தலாம். நீ பேசும் போது நீ ஒரு பெரிய பரிசுத்தவான் அப்படி சொல்லி நீ மற்றவங்களை ஏமாத்தலாம். படைத்தவர் அல்ல, அவருக்கு தெரியும் நீயும் நானும் யார் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கலிலேயால படகுலேருந்து கால் எடுத்து வெளியே விட்டோன்னே அங்க பிசாசு பிடிச்சு ரொம்ப நாள் சங்கிலியில் கட்டப்பட்டவன் என்ன கேட்கிறான்? அவனை எல்லாருக்கும் என்ன இருந்துச்சு? பைத்தியக்காரன், பேய் பிடிச்சிட்டு அதெல்லாம் சங்கிலில கட்டியிருக்கான்னு. ஆனா அவனுக்குள்ள இருக்கிற பிசாசு வெளியே ஆண்டவர் வந்த உடனே என்ன கேட்குது? ஆண்டவரே, என்னை துன்பப்படுத்துறதுக்காக வந்தியோ? என்னை வேதனைப்படுத்துறதுக்காக வந்தியோ? அந்த பிசாசுக்கு தெரியுது வந்தது யார் என்று. கூட இருக்கிறவங்களுக்கு தெரியல யார் என்று. உன் கூட இருக்கிறது யாருன்னு உனக்கு தெரியுமா? Do you know who is with you? Even the devil know who is Jesus. They fear of Jesus, right? And they obey. ஆண்டவர் சொல்கிறார், என்ன பண்ணிடாதுங்க ஆண்டவரே, விண்ணப்பத்தை கொடுக்குதுங்க. ஏது? பிசாசு. பிசாசு ஆண்டவரை கேட்குது, பிச்சை கேட்குது. என்னை கொண்டுடாத, என்னை கொண்டுடாத, நான் பேசாம அந்த பண்டிகை மத்தியில் போயிடுறேன். போ, ஒரு வார்த்தை தான், போ. அது டெலிவரன்ஸ். இன்னைக்கு டெலிவரன்ஸ் எப்படி? படுத்து புரண்டு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி. How are today deliverance going on? Yet you are not delivered. அன்னைக்கு ஆண்டவர் டெலிவரன்ஸ் பண்ணும் போது போன்னு சொன்ன என்னாச்சு? போச்சு. உடனே அவனுக்கு என்னாச்சு? சுகமாச்சு. போச்சே, என்னாச்சு? போறேன்னு சொல்லி போச்சு, என்னாச்சு? எல்லாம் தற்கொலை பண்ணி தண்ணீர் விழுந்து செத்து போச்சு. That's called deliverance. பூரணமான விடுதலை. அதோ இன்னைக்கு அந்த கூட்டத்தில் ஒரு விடுதலை. ஓ ஹalleluya, hallelujah, hallelujah. யாரை ஏமாத்துற? சிரிக்கிறான். உலகம் பார்த்து சிரிக்குது. அதை எடுத்து படத்துல போட்டு வேடிக்கை காட்சியா காமிக்கிறாங்க.
அதை பார்க்கும் போது உனக்கு கோபம் வருது. ஏன் உனக்கு கோபம் வருது? வரக்கூடாது. உன்னுடைய செயல் தேவனை துன்பப்படுத்துகிற மாதிரி செய்யும் போது இந்த உலகம் அதை கண்டு சிரிக்கும், நகைக்கும். நீ தேவனுக்கு உண்மையா இருந்து இந்த விடுதலை செய்கிற காலத்தில் இருந்தனா உன்னை கண்டு உலகம் என்ன செய்யும்? பயம் இருக்கும். இவர்கிட்ட விளையாடக்கூடாது என்று. Today deliverance become a business. When deliverance become business, the people will be more there. I saw one clip. Very sad to see that. Wearing gold clothes, diamond shoe. Oh, for what? For what? Jesus came with humble, right? Does Jesus wear gold shoes, diamond shoes, socks? Does Jesus did that? Who are you going to portrait to? Are you want to portrait yourself or you want to portrait Jesus Christ? நீங்கள் இயேசுவை வெளிப்படுத்துவதற்கு வந்து நிற்கிறீர்களா அல்லது உங்களை வெளிப்படுத்துவதற்கு வந்து நிற்கிறீர்களா? People will say, yes, God bless me, so I'm a witness to show to people. Now I'm not here to stopping you to show to people, but before you want to show to people, show Christ to them first, then you. Because whatever you have, it belongs to Christ. You are nothing. Hallelujah. நீ ஒன்னும் இல்ல. மண்ணிலே உண்டாக்கப்பட்டவன் மண்ணுக்கே திரும்புவான். நீ ஒண்ணுமே இல்ல. உங்ககிட்ட இருக்கிறது எல்லாம் ஆண்டவருடையது, மறந்துடாத. உன் மூச்சு ஆண்டவருடையது. சில பேர் சொல்லுவாங்களே, வேலை 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 வேலை. உன் மூச்சு ஆண்டவருடையது. எடுத்துட்டா என்ன பண்ண முடியாது. கொடுத்திருக்கிறார்னா அதுக்கு கனம் கொடுக்கிறவனாய் மாறு, அதுக்கு மரியாதை செலுத்துற மாறு, அதுக்கு ஒப்பு கொடுக்கிறவனா மாறு. அது ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். If God take away your breath, what can you do? Bye bye la, right? சரிதானே? மூச்சு எடுத்து என்ன ஆகும்? கூட இருக்கிற கூட்டம் வந்து அப்பதான் கூடி என்ன செய்யும்? இவர் நல்ல ஓட்டத்தை ஓடினார். நீ ஓடுனியா? நீ ஓடுனியா? நீ ஓடுனியா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அந்த தனித்துவமான இருக்கிற ஒருவனை ஆண்டவர் தேடுகிறார். இந்த உலகத்துல எத்தனையோ பில்லியன் ஜனங்கள் இருக்கிறார்கள். அதுல ஒருவனை ஆண்டவர் இன்னும் தேடிக்கொண்டே இருக்கிறார். ஓடு. உலகத்தை நோக்கி அல்ல, கர்த்தரை நோக்கி. நான் சொல்றேன், நீங்க நிறைய பேர் தலைகிலியா பேசுவாங்க. இது போன ஆண்டவர் பார்த்தீங்கன்னாக்கா இது சேர்த்து கொடுப்பாரு, ஆண்டவர் அது செஞ்சு கொடுப்பாரு, ஆண்டவர் இது செஞ்சு. நான் ஒன்று சொல்லட்டா, எவன் ஒருவன் தனித்துவமான சிந்தனைக்குள்ளாய் தேவனுக்கு அர்ப்பணித்து அவன் ஓடணும்னு நினைக்கிறானோ அவன் வாழ்க்கையிலேருந்து பணத்தை வெறுக்கும் அளவுக்கும் கர்த்தர் அவனை நடத்துவார். அவன் வாழ்க்கையில் இருக்க ஆஸ்தி, அந்தஸ்து, பதவி, பட்டம் அத்தனையும் நீ வெறுக்கிற அளவுக்கு கர்த்தர் ஒன்று உருவாக்கி அவருக்கு முன்பதாய் வந்து நிறுத்துவார். ஏன் தரம் அதை செய்யறாரு? ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ உன் சிலுவையை தூக்கிட்டு என் பின்னால வா அப்படின்னு சொல்லும் போது எல்லாவற்றையும் விட்டு தேவனுக்கு நேராய் ஓட வேண்டும். நூற்றுக்கு அதிபதியானவன் வந்து கேட்கிறான், ஆண்டவரே நான் நித்திய வாழ்வு அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், 10 கட்டளையை குறித்து ஆண்டவர் சொல்லும். அவன் என்ன சொல்றான்? சிறு வயதினுடன் இதுவரைக்கும் அது எல்லாத்தையும் நான் செய்து வருகிறேன் அப்படின்னு சொல்றான். கடைசியா ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் வித்து தரித்திரனுக்கு கொடுத்துட்டு என் பின்னால வான்னு தலை குப்புற வணங்கி திரும்பி நடந்து போகிறான். ஆண்டவர் கேட்கிறார், ஆஸ்தி உள்ளவன் தேவனோட ராஜ்யத்துக்கு வருவதுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குல்ல? உன்கிட்ட இருக்கிறது விடுன்னு சொன்னா விட்டுருவீங்களா? உடனே ஒரு அதுக்கு விமர்சனம் நிறைய வந்துடும். ஆண்டவர் நம்மளுக்கு ஞானம் கொடுத்துருக்கிறா, அதை கொடுத்துரு, ஆண்டவருக்கு ஞானம் கொடுத்துரு. ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு ஞானம் கொடுக்குறியா?
ஆண்டவருக்கு செய்யணும்னு சொல்லி ஞானம் கொடுக்கலையா? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஞானம் கொடுக்கலையா? அந்த ஞானத்தெல்லாம் மறந்துட்டாரா? அவர் மறக்கிற தேவன் அல்ல, அவர் நினைவு ஊட்டுகிற ஒரு தேவன். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்ட காரணம் தெரியுமா? எல்லா சத்தியத்தையும் நம்மளுக்கு அவர் நினைவு மூட்டி கற்றுக் கொடுக்கிறவர். அப்படின்னு அர்த்தம், நீ கத்துக்க விரும்பாதனாலதான் நீ எதுக்கு விமர்சனம் பண்ணுகிற. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த தனித்து இருக்கிறவனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? அந்த ஒருவன் யாருன்னா, அவன் மெய்யாக தேவனை முழுமையாய் ஏற்றுக்கொள்ளவனாக இருக்கணும். அல்லேலூயா. Someone who accepts Jesus Christ as their Savior. That's called anyone. Anyone in Christ. Anyone. It does not say any group. Group means many people. Here, anyone. You may have 1,000 people in your group, but God say anyone. That one particular person accept Jesus Christ as their Savior. Many can say, I accept. Many will come and many people say, I accept Jesus, I accept Jesus. You are accepting Jesus from your mouth. We need someone to accept Jesus from heart. Declare from your heart, complete, not from your mouth. Even the devil say, I know Jesus. Right? பிசாசு என்ன சொல்றான்? எனக்கு ஏசு தெரியும், நீ எனக்கு புதுசா சொல்ல தேவையில்லை. அதான் நம்மளும் செய்யணும். நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன். நீ கிறிஸ்தவன், நீ கிறிஸ்தவன் சொல்றது அதை நீ மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிற. உன்னை குறித்து பேசுகிற, கிறிஸ்துவை குறித்து நீங்கள் வெளிப்படுத்தவில்லை. கிறிஸ்து யார் என்று வெளிப்படுத்துவதில்லை. அவர் எப்படியாப்பட்ட நீதி உள்ளவர் வெளிப்படுத்துவதில்லை. அல்லேலூயா. அவர் எப்படி நியாயம் செய்கிறவர் சொல்லி வெளிப்படுத்துவதில்லை. கிறிஸ்து என்ன பகுதியா? அன்பை மட்டும் பேசுறதுக்கு ஒரு பகுதியா? அவர் முழுமை பரிபூர்ணமான உள்ள தேவன். இதை எடுத்துக்கிட்டு அதை விட்டுற தேவன் அல்ல, முழுமையை கொடுக்கிறவர். அவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது பகுதியை ஆசீர்வதிக்கவே மாட்டாரு, தெரியுமா? நம்ம என்ன நினைப்போம், அந்த நிமிஷத்துக்கு ஆசீர்வாதம் வேணும் நம்ம கேட்போம். ஆனா அவரு கொடுத்தா எப்படி நம்ம கொடுப்பாரு? தொடர்ச்சியாய் நீண்ட நாட்களுக்கு உன் எதிர்காலம் வரைக்கும் ஆசீர்வாதத்தை முழுமையாய் கொடுத்துருவாரு. அதுதான் ஆண்டவர். அந்த நிலையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கவில்லைன்னா அது உன்னுடையதல்ல, உனக்குரியது பெஸ்டானதை ஆண்டவர் வச்சிருக்காரு. கொஞ்சம் இரு, ஹேண்ட் பிரேக்கை போட்டு கொஞ்சம் நில்லு, ஸ்பீட்ல ஓடாத, 140 160 வாகனத்தை செலுத்தாத, வண்டி ஸ்லோ பண்ணு. எல்லாரும் 60 தான் மேக்சிமம் ஓடணும் அப்படின்னு சொல்லுவாங்க, நீ 140 போடுவ. உன்னை திருப்பி 60 ஓட சொல்ல 30 ஓடு. இன்னும் ஸ்லோவாக்கு, வண்டியை ஸ்லோவாக்கு. நிறுத்த வேண்டிய நேரத்தில் நிறுத்து வண்டியை. ஆண்டவர் உன் வாகனம் நிறையாக, உன் வாழ்க்கை நிறையாக ஆசீர்வாதத்தை குமித்து வைக்க ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. Anyone in Christ is the significance of someone who really accept Christ in their life. யாதோரும் என்று சொல்லப்படும் போது அவன் யாராக இருக்கிறான்னா, அவன் முழுமையாய் ஆண்டவரை தன் இருதயத்திலே சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறவனாக இருக்கிறான். அவன் தான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்க தனித்துவமாய் ஆண்டவர் தேடுகிறார். சும்மா ஞாயிற்றுக்கிழமை வந்து நாக்காளி சூடு காமிக்கிறவங்கல்ல. இது 3வது மாதம். அல்லேலூயா. இந்த 3வது மாதத்தில் நான் திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறேன். 1ஆம் தேதி 1ஆம் மாதம் 2025 12 மணிக்கு ராத்திரி ஒரு டிசைட் பண்ணீங்களே, செஞ்சிட்டீங்களா? இந்த புதிய வருஷத்தில் நான் முடிச்சு, அவ்வளவுதான். பழைய குருடி அவ்வளவுதான். அதுலதான் முதல் சொன்னேன், குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு, கிறிஸ்துவன் பேச்சு நியூ இயரோட போச்சு.
மறுபடியும் அப்படியே ஓடி அடுத்த 12 மாதம் வரும் பாருங்க. கரெக்டாக 12:30 மணிக்கு ஒரு ஆராதனை வைக்கணும், அதுக்கு ஒரு நற்கர ஆராதனை வைக்கணும். அந்த 5 நிமிஷம் இருக்க ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் அப்படி பண்றார், நான் இப்படி பண்ணல, 12:05 நான் புதிய சிருஷ்டியா மாறிவிட்டேன். ஹல்லேலூயா. 1 மணி நேரம் கழிச்சு அதே வாழ்க்கையில் தான் இருக்கும். மாறலையே. ஆண்டவர் மாற்றுவரையா, ஆண்டவரோட மனுஷனுடைய வாழ்க்கையை உருவாக்குறவர். நீ எதிர்பார்க்கிற காட்டிலும் அவர் உனக்கு செய்கிற பெரிதான காரியங்கள் இருக்கிறது. இந்த வருஷத்தில் நான் ஆண்டவருக்கு என்னை ஒப்புக் கொடுக்க சொன்னா, இந்த வருஷத்தில் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதற்கு நான் என்ன செய்யணும்? என்னை கொடுக்கணும். ஆண்டவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார், ஆண்டவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நான் என்ன கொடுக்க மாட்டேன். நான் என்ன கொடுக்க மாட்டேன். நான் அதே பழைய வாழ்க்கையில் இருப்பேன். நான் இப்படிதான் இருப்பேன், நான் அப்படிதான் செய்வேன், நான் அப்படிதான். உன் பழைய வாழ்க்கை, அதாவது உன் பழைய சட்டையை கழட்டி போட்டு என்கிட்ட வாழ்றேன். ஏங்க நான் சிம்பிளா கேட்கிறேன், ஒரே சட்டையை ஒரு வருஷம் போட்டுட்டு இருப்பீங்களா? சட்டை சொல்லுவாரு எல்லாத்தையும். நீங்களே நேரத்துக்கு சட்டையை மாற்றணும், துணியை மாற்றணும்னு இருக்கீங்களா? ஏன்? நாத்தம் அடிக்கும், சுத்தம் இல்லை, ஹைஜீனிக் தெரியுதுல. அப்போ உன் பழைய வாழ்க்கையை மட்டும் உன் கூடயே வச்சுட்டு சுத்துறிய, அதை எப்ப கழட்டி போட போற? Anyone in Christ will throw away all his old attitudes. Hallelujah. எல்லா காரியத்தையும் அவன் என்ன செய்வான்? விளக்கி தேவனுக்கென்று தன்னை அர்ப்பணிக்கிறவனாக இருப்பான். ஹல்லேலூயா. இந்த வசனம் முழுமையாய் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக. வாசிங்க கேட்போம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான் என்று சொல்லப்படும் போது, பிரியமானவர்களே, இதை எதை குறிக்குது தெரியுமா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறான், அவன் புதிய சிருஷ்டி என்று சொல்லப்படுகிறது. அடையாளம் என்ன தெரியுமா? மறுபிறவு, born again Christian. உன்னுடைய வாழ்க்கையில நீ கிறிஸ்தவன் சொல்லும் போது நீ புதிய சிருஷ்டி என்று சொல்லப்படும் போகுது. நீங்கள் மறுபிறவையை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்களா? ஞாயிற்றுக்கிழமை வந்து நாட்களை சூடாக்கிட்டு போறதுக்கு புதிய கிறிஸ்துவ, புதிய பிறப்பு அல்ல, புது பிறப்பு என்று சொல்லப்படும் போது பழைய சிந்தனை இல்லாதவர்கள், இயேசுவுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவர்கள். என்ன நடந்தாலும் சரி, ஹல்லேலூயா, என்ன நடந்தாலும் சாத்ராக் மேஷக் அபினேகோட விசுவாசம், என்ன நடந்தாலும் சரி, நீ செய்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். எங்கள் ஆண்டவர் எங்களை காப்பாற்றினாலும் சரி, எங்க ஆண்டவர் எங்களை காப்பாற்றியும் சரி, நீ செய்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். அந்த வைராக்கியம் அதுதான் கிறிஸ்துவுக்குள்ள மறுபிறப்பு பிறக்கிற அடையாளம். இடத்துக்கு தகுந்தாப்புல நடிக்கிற வாழ்க்கை அல்ல, சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல நடிக்கிற வாழ்க்கை அல்ல, சொந்தங்களை பார்த்தோன்னே அப்படியே சிந்தை மாறி அவங்களோட ஒத்து போய் வாழ்ற வாழ்க்கை அல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. மறுபிறவு என்று சொல்லப்படும் போது உன்னை பார்த்து இன்னொருத்தவங்க தொடப்படணும். இன்னைக்கு உன்னை அவமானமா பேசுறவன், இன்னைக்கு உன்னை கேலித்தனமா பேசுறவன், நாளைக்கு உன்னை பார்க்கும் போது உனக்குள்ள இருக்கிற தேவன் வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. அதுதான் புது பிறப்போட அடையாளம். நியூ கிரியேஷன் சைன் இஸ் born again Christian. அல்லேலூயா. இரண்டாவது பிரியமானவர்களே, இந்த பகுதியை நாம் பார்க்கும்போது தேவனோடு நான் பெற்றுக்கொள்கிற ஒரு ஐக்கியத்தை குறித்து பேசுகிறது. யூனியன் வித் கிரைஸ்ட். கிறிஸ்துவோட நான் என் ஐக்கியத்தை செய்கிறத காரியத்தை வெளிப்படுத்துகிறது. Hallelujah. Being in Christ represent a spiritual unity with Jesus. Hallelujah. கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு சொல்லப்படுகிற காரியம் எதை குறிக்குதுன்னா,
நான் ஆவிக்குரிய ரீதியிலும் தேவனோடு நான் ஐக்கியம் கொள்கிறவனாக என்னை மாற்ற வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது அது அப்படியே ஆகும். அல்லேலூயா. அது அப்படியே ஆகும்போது என்ன நடக்கும் தெரியுமா? தேவன் எனக்கு வைத்திருக்கிற நீதியின் காரியத்தில் நான் பங்கு பெறுகிறவனாக இருப்பேன். எனக்கு வாய்ப்பை ஆண்டவர் உண்டாக்குவார். நீதியின் சூரியனாக இருக்கிற காரியத்தை வெளிப்படுத்துவார். நீதியின் கிரீடத்தை எனக்கு ஆயத்தப்படுத்துகிறார் இருக்கிறார். எப்ப? when I unite in Christ. கிறிஸ்துவோடு நான் ஐக்கியம் கொள்ளும் போதுதான். அந்த கிறிஸ்துவோடு ஐக்கியம் கொள்ளுகிற அனுபவம் இருக்குதா இன்னைக்கு? நம்மளே கேள்வி கேட்டுக்குவோம். கிறிஸ்துவோட நான் ஐக்கியம் கொள்வது என்ன தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் வந்து உட்காந்து டாம் டூம்னு பாடிட்டு வீட்டுக்கு போறது இல்லை. ஒவ்வொரு நொடியும், every single moment in your life, unite in Christ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆண்டவர் அந்த நீதியின் பங்கு பெறுவதற்கு நம்மளை திறந்து ஆசீர்வதிக்கும் போது அதன் மூலமாய் வருகிற எல்லா நன்மையும் நமக்கு ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப anyone in Christ அப்படின்னு சொல்லும்போது 10 பேர் அங்கே நிற்கலாம். அந்த 10 பேர் ஒருத்தரை சொல்றாரு, அங்கே ஒருத்தர் உண்மையாக இருந்து பாரு. நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, நம்ம இவங்க கூட சேர்த்தோம், நம்மளும் அப்படியே அவங்க கூட அப்படியே போயிருவோமே. அப்படி இல்லை. நீ எப்படி வேணாலும் இருந்துருப்போ, நான் கர்த்தருக்குள்ள இருப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன். இருந்து பாரு, அந்த வைராக்கியத்தை காமிச்சு பாரு. உன் நீதியின் வெளிச்சத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அந்த நிமிஷத்துல ஆமா இவங்க நடிக்கிறாங்க, இவங்க அப்படிறாங்க, உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? கௌரவம் குறைஞ்சிருமா? யாருக்கு? நம்ம ஆளுக்கு கௌரவம் குறைஞ்சிருமா? உன் கௌரவத்தை தூக்கி குப்பையில போடு. தேவனுடைய நீதிக்கு முன்பதாக உன்னோட கௌரவம் அவ்வளவு பெருசு இல்ல. அதை தூக்கி குப்பையில போடு. என் ஆண்டவருக்காக நான் சகலத்தையும் ஏற்றுக்கொள்கிறவன் என்று சொல்லும் போது, நான் புது பிறப்பை பிறந்தவனாக காணப்படும் போது, எனக்கு அதெல்லாம் பெருசு இல்லைங்க, எனக்கு கர்த்தர் தான் பெருசு. அதுதான் அதோட அடையாளம். அல்லேலூயா. மூன்றாவது காரியம், இந்த புதிய சிருஷ்டி, இதுல புதிய காரியம் நடக்கும், பழையவைகள் ஒழிந்தன அப்படின்னு சொல்லப்படும் போது எதை குறிக்கிறது தெரியுமா? என் பாவ மன்னிப்பை காரியத்தை குறிக்கிறது. என்னுடைய மீட்பு என்ற காரியத்தை குறித்து அது பேசுகிறது. இட் இஸ் ஸ்பீக்கிங் அபவுட் மை forgiveness and redemption in Christ. அல்லேலூயா. இந்த ரெண்டு காரியம் என்னோட வாழ்க்கையில் முக்கியம். பாவ மன்னிப்பு முக்கியம், மீட்பு முக்கியம். இந்த ரெண்டு காரியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டும்தான் நடக்கும். It's only happen through Christ. You can receive your forgiveness, you will be redeemed only through Christ. No one can forgive you, no one can redeem you. That is why we have our Holy Communion, so that your sin will be forgiven and you will be redeemed in the blood of Jesus. Hallelujah. உன்னுடைய மீட்பு எங்க நடக்குது? இந்த நற்கர் ஆராதனை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினாலே அந்த திருவிருந்தில் அவருடைய திரு ரத்தத்தின் மூலமாய் உன் பாவம் மன்னிக்கப்படுவது மட்டுமல்ல, அந்த ரத்தத்தின் மூலமாகவும் அந்த பிக்கப்பட்ட சரீரத்தின் மூலமாகவும் கர்த்தர் உன்னை மீட்டு எடுக்க வல்லவராய் இருக்கிறார். யாதோர் ஒருவன், நீயா? இன்னைக்கு கிறிஸ்தவங்களை படம் நடிக்க கொடுத்தா ஒன்னா நம்பர் ஹாலிவுட்ல அவங்க தான் ஆஸ்கார் வாங்குவாங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியல, என்ன தெரியல, அப்போ பிரசங்க தெரியல, இது தெரியல, சாப்பிட தெரியும், பசிக்கிறப்ப கேட்க தெரியும், ஊரு சுத்த தெரியும், சீக்கு வந்த டாக்டர் பார்க்க தெரியும், நெஞ்சு வலி வந்துருச்சு என்ன பண்ணணும்னு தெரியல, சொல்லவே இல்லை. யாராவது சொல்லியிருக்கிறோமா? நெஞ்சு அடைச்சிக்கிச்சு, மூச்சு விட முடியல, உயிர் போக போகுது, அப்படி இழுக்கிறீங்க, சொல்லுங்க தெரியல, என்ன பண்ண தெரியல, அப்படி சொல்லிட்டு இருக்குமா? தட்டா புட்டான காடியை பிடிச்சாவது இங்கே ஆஸ்பத்திரி போய் டாக்டரை பார்த்து சிகிச்சை அறிகிறோம். ஏன்? உனக்கு உயிருக்கு ஆபத்து வந்தா என்ன பண்ணணும்னு தெரியும். உன் உயிரை பாதுகாக்கிற வார்த்தை உனக்கு வந்தா தெரியல. இதுலே தெரியுதா புதிய சிருஷ்டியா இல்ல ஊசி போன சிருஷ்டியா?
ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? புதிய சிருஷ்டியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்க நிறைய பேர் புதிய சிருஷ்டி என்ன சொல்லுவாங்க, முன்ன நான் ஏழையா இருந்தேன், இன்னைக்கு நான் பணக்காரனா இருக்கேன். தேவனுடைய முன்னுக்கு நீ ஏழை பணக்காரன் ஆண்டவர் பார்க்கலங்க. தேவன் முன்புக்கு உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அவ்வளவுதான். எவன் 1000 பேர் உன்னை பத்தி குறை சொல்லுவான், இவன் இப்படிதான், இவன் அப்படிதானே, நீங்க ஆண்டவருக்கு முன்பே எப்படி இருக்கிறீங்களோ கர்த்தர் பார்க்கிறார். அடுத்தவன் என்ன சொல்றான்னு ஆண்டவர் கேட்க மாட்டார். நம்ம தான் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க. ஆமாவா? நல்ல கவனம் செலுத்துங்க. இன்னைக்கு ஆகாரம் வாங்கி சாப்பிட்ற நேரத்தில் வீட்டில் கிறிஸ்துவங்க என்ன செய்வாங்க, ஆகாரத்தை வச்சு, ஆண்டவரே இந்த ஆகாரத்தை ஆசீர்வதிங்க, நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, இந்த ஆகாரத்தை கொடுத்து என்னை பலப்படுத்துறதுக்காக நன்றி, இதே போல இந்த ஆகாரத்தை ஆண்டவரே இல்லாதவர்களுக்கும் கிடைக்க நாங்கள் செபிக்கிறோம். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. டைம் அடிச்சு தானே. இது ஒரு சீன கடையில் ஒரு நாயக்கர் கல்வி உட்காந்து சாப்பிட்டு ப்ரே பண்ண சொல்லு. அந்த காத்து வருமே, அது கூட கொஞ்ச நேரம் முடிச்சு. ஆமீன். ஏன்னா வெக்கம், அவமானம் வேதம் தான் சொல்லுது. ஆண்டவர் சொல்றல, என்னை குறித்து வெக்கப்படுவேன், நான் வெக்கப்படுத்துவேன், நான் அவர் குறித்து வெக்கப்படுறேன். When you are ashamed to reveal Christ, I feel shame on you. ஏன் செய்ய மாட்டோம்? பயம். நம்ம இது பண்ணிடுவாங்க, நம்ம அது பண்ணிடுவாங்க. என்னுடைய வாழ்க்கையில நானும் என் மனைவியும் நாங்க பார்த்த ஒரு காரியம், கடந்த 20-25 வருஷமா ஈப்போவுக்கும் கோப்பைக்கும் நாங்கள் அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். போயிட்டு வருவோம். எங்களோட டிராவலிங்கு டெய்லி டிராவலிங். ஒரு நாள் கூட அந்த டிராவலிங்லேருந்து கோவிட்ல பாதி பேர் வீட்டில் இருந்தாங்க, நாங்கள் இன்னும் டிராவலிங்லேயே தான் இருந்தோம். இந்த 20 வருஷத்துல நாங்கள் எந்த கடையில் போய் நாங்கள் உட்காந்து பசேர போகிறோமோ, இல்லை மத்தியானம் சாப்பிட போகிறோமோ, இல்லை டின்னருக்கு போகிறோமோ, போகும்போது அந்த கடையில் சில நேரத்தில் ஆளே இருக்காது. நாங்கள் தான் நம்ம புதுசாக கடையை ஓப்பனிங் பண்ணுற மாதிரி நாங்கள் போவோம். எங்களுக்கு அப்போலாம் அது தெரியல. ஆனால் நாங்கள் போய் உட்காந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்கு நம்ம உட்காருவோம். சாப்பாடு எங்கள் மேசைக்கு கரெக்டாக வரும்போது துப்புன்னு கடை ஃபுல்லாயிரும். அப்போலாம் எங்களுக்கு தெரியாது, இப்போதான் கடை வந்திருக்காங்க, அதான் வராங்க போலன்னு. ஆனால் 25 வருஷமா அதே விஷயம் நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு காரணம் இருக்குமா இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ, கர்த்தருடைய வார்த்தை எங்கெல்லாம் பிரசங்கிக்கிறார்களோ, தேவனை எங்கெல்லாம் மகிமைப்படுத்துகிறார்களோ, அந்த இடத்தை கர்த்தர் பெருக செய்வார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சில பேர் வேலை இன்டர்வியூக்கு போவாங்க, கிறிஸ்தவன் சொல்றதுக்கு அவ்வளவு பயம். நான் பயப்படுறதே இல்லை. நான் ஓப்பனா சொல்லிடுவேன், இந்த நாள் நான் வர முடியாது, செய்ய முடியாது. எனக்கு சர்ச் இருக்குது, எனக்கு ஊழியம் இருக்குது, முதல் ஆண்டவருக்கு தான் இடம். நீங்க செய்வீங்களா? வேலை போயிடும்ல. வேலை தான் பாஸ்டர் எங்களுக்கு சோறு போடுது. அந்த கம்பெனி அவனுக்கு இல்லைன்னா யார் அவனுக்கு சோறு போடுவா? தேசத்தில் திடீர்னு சொல்றாங்க எக்கானமி டவுன் ஆச்சு, எல்லா கம்பெனியும் ஷட் டவுன். என்ன பண்ணுவீங்க? நீ நம்பின வேலை உனக்கு உதவியாச்சப்ப அப்பா மட்டும் ஆண்டர்கிட்ட வந்து உட்காந்துருக்க, ஆண்டவரே எந்த வழியும் இல்லை, எனக்கு உதவி செய்யுங்கன்னு. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு முடிவு வந்தோடனே தேவனிடத்துல போய் உட்கார முன்னுக்கு, அது வராத முன்னுக்கே முன்கூட்டியே போய் உட்கார ஆண்டவர்கிட்ட. அதை கர்த்தர் பெருக செய்வார். அதுதான் உங்களோட ஆசீர்வாதம். சில நேரத்தில் உங்களோட ஆசீர்வாதம் எப்படி வரும் உங்களால் வாயால் சொல்ல முடியாது. திடீர்னு ஆண்டவர் ஓப்பன் பண்ணுவார் கதவை. போ, உங்களை பார்த்து கேட்பாங்க, எப்படிலாம் நீ எப்படிலாம் வாழ்ற, எப்படிலாம் சுவை பண்ற. அதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற அதிசயம். இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஆனால் எல்லாத்தையும் கட்டிட்டு உட்காந்துருப்போம். எப்படி கட்டணும் தெரியல, வந்துச்சு கட்டணும். சரிதானே?
நானும் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கிறேன். இருக்காது, ஆனால் முடிஞ்சிடும் எல்லாமே. சரியாக முடிச்சு கரெக்டாக போப்பா, நிம்மதியாக ஜெபம் பண்ணுப்பா, சந்தோஷமாக ஆராதனை செய்ப்பா அப்படின்னு கர்த்தர் மாற்றுவா. ஏத்தரமா அந்த சமாதானம் தேவனிடத்தில் மட்டும்தான் உண்டு. அல்லேலூயா. அப்ப பாவ மன்னிப்பும் மீட்பும் எனக்கு ரொம்ப அவசியமா இருக்குது. இந்த பாவ மன்னிப்பும் மீட்பும் எங்க உண்டாகும் என்றால், இந்த வசனத்தின் மூலமா கிறிஸ்து இயேசுவோட தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறது மூலம், through the sacrifice of Jesus Christ I receive redemption and forgiveness in full. முழுமையான பாவ மன்னிப்பும் முழுமையான மீட்பும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக இருக்கிற அந்த பலியின் மூலமாய் நான் பெற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. புதிய சிருஷ்டி இல்ல, எல்லாரும் சொல்றாங்க புதிய சிருஷ்டி, நயா சிருஷ்டி, நியூ இன் கிரைஸ்ட். நியூ இன் கிரைஸ்ட் இஸ் a significance of your identification in this world. இந்த உலகத்துல நீங்கள் யார் என்று அடையாளம் காமிக்கிறது தான் புதிய சிருஷ்டி. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம பந்தாக்கு சில பேர் இருப்பாங்க, நான் யார் தெரியுமா, உனக்கு தெரியுமா நான் யாருன்னு, நான் எங்கேருந்து வந்திருக்கேன் தெரியுமா, என் பின்னால யார் இருக்காங்க தெரியுமா, என் கூட யார் இருக்காங்க தெரியுமா, நான் நினைச்சா என்ன பண்ணுவேன் தெரியுமா. நீ ஒன்றும் பண்ண வேணாம், நான் உனக்கு சொல்றேன். என் கூட இருக்கிறது யாரு தெரியுமா, என் பக்கத்தில் நிற்கிறது யார் தெரியுமா, என்னை நடத்துகிற யார் தெரியுமா, உன் பின்னால இருக்கிற அத்தனை பேரும் அவர் மூலமா நான் படைக்கப்பட்டவர்கள். லைட்டா கைய பீச்ச கைய சோத்து கைய திருப்பி வச்சுட்டாரு வச்சுக்கோ, கை இப்படி ஓடும். அப்புறம் உனக்கு உன் பின்னால இருக்கிறவன் தீமையை செய்கிறவன், அடுத்தவன் கை காலை உடைக்கிறவனா இருப்பான், தைரியம் உள்ளவனா இருப்பான், உனக்கு விசுவாசம் உள்ளவனா இருப்பான், உனக்குன்னு ஒரு பரிசுல இருப்பான், உன்னை விட்டு ஓடி போயிடுவான். ஆனா என் கூட இருக்கிற யார் தெரியுமா, என் கையை உடைக்கணும்னு நினைக்க வராம பத்தியா, அவன் கையை உடைச்சிருவாரு. என் கூட இருக்கிற யார் தெரியுமா, எனக்கு புறங்குற வாய் இருக்க, என் பின்னால குறை பேசுத, அதை கண்டித்து நிர்மூலமாக்குறவர் என் கூட இருக்கிறார். என் கூட இருக்கிற யார் தெரியுமா, தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர் என் கூட இருக்கிறார். 1000 மந்திரவாதியை வச்சு என்னை சாக அடிக்கணும் நீ நினைச்ச, அல்லேலூயா, என்னை ஒருத்தரை வச்சு அவர் 1000 பேர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் தாண்டா என் கூட இருக்கிறாரு. அதுதான் என்னோட அடையாளம். ஒரு கிறிஸ்தவனோட அடையாளம் என்னவா இருக்கணும், கிறிஸ்து அவரோட நிற்கிறவனாக காணப்படுகிற ஒரு கிறிஸ்தவனாக காணப்பட வேண்டும். That's your identification in Christ. Everyone say I'm Christian, I'm Christian, I'm Christian. Yeah, I know you are Christian. Because of your name, you are called as a Christian. உனக்கு பேர் சொல்லிருக்காங்க, கிறிஸ்துவ பேரு. அல்லையா, பீட்டர். சில பேர் கேட்டீங்கன்னா பயந்துருவோம். உங்க பேர் என்னங்க, இயேசு பிள்ளை. ஐயோ, என்ன பிள்ளையா, இயேசு பிள்ளை. பேர்லயே பயம் வந்துடும். இன்னொரு கொஞ்சம் பேரை கேட்பீங்க, உங்க பேர் என்னங்க, என் பேர் ஆசீர்வாதம். என் பேர் என்னது, வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் வந்து கேட்டாங்க, ப்ரே பண்ணிட்டு எல்லாம் ப்ரே பண்ணிட்டு அப்புறம் தான் பேரை கேட்டேன், என் பேர் நிம்மதி இல்லைங்க அப்படின்ட்டேன். சமாதானம் என் பேர். புதுமையான பேர். நேற்று ஒரு இடத்துக்கு நான் போகும்போது எனக்கு தெரியல, அவங்களே வந்தாங்க, என்னை கேட்டாங்க, என் பேரை கேட்டாங்க, கேட்டு எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சரிக்கா, நான் உங்களுக்காக ப்ரே பண்ணேன். என்ன நீங்கள் அக்கானுங்க, என்னோட பெரியவங்க அக்கா தான் கூப்பிடணும். இல்லை நீங்கள் பாஸ்டர்னா வாப்போடு பேசணுமா, பாஸ்டருக்குலாம் மரியாதை இல்லையா, அக்கானா அக்கா தான், அண்ணனா அண்ணன் தான், தம்பினா தம்பி தான், அம்மானா அம்மா தான், அப்பானா அப்பா தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. மரியாதை, இயேசு மரியாதைக்குரியவர் தானே. அப்புறம் ஜெபம் பண்ண உடனே அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, எனக்கு என்னோட பேரு சமாதானம். சமாதானம் மேல் என்னது, அவங்க சொன்ன பிரச்சனைக்கும் அவங்க சொன்ன பேருக்கும் சம்மந்தமே இல்லை. அவங்க
இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. உன்னோட அடையாளம் உன்னுடைய பேர் அல்ல, உன்னோட அடையாளம் உன்னுடைய அந்தஸ்து அல்ல, உன்னோட அடையாளம் இந்த பூமியில நீ யார் என்று காமிக்கிறதுக்கு அல்ல. உன்னோட அடையாளம் யார் தெரியுமா? கிறிஸ்து உனக்குள்ளாக இருக்கிறது. அதுதான் இந்த உலகத்துக்கு நீ காமிக்கிற அடையாளம். That's the identify that you are going to show to the people that Christ live in you. Hallelujah. பதறாத, பயப்படாத, தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். Hallelujah. Hallelujah. இன்றைக்கு ஒரு வாக்குத்தத்தமான ஒரு காரியத்தை இந்த மாதத்தில் நேற்று நான் ஜெபத்தில் கலந்த பிறகு ஆண்டவர் என்னோட உணர்த்தின ஒரு காரியம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 1-2. 2 Corinthians chapter 6 verse 1 and 2. தேவனுடைய கிருபையும் நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று உனக்கு நான் உதவி செய்வேன் என்று சொல்லுகிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். அல்லேலூயா. இதுவரைக்கும் நான் சொன்னேன், இன்னைக்கு உனக்கு ரட்சிப்பு உண்டாகிறது, இன்னைக்கு உனக்கு உதவி உண்டாகிறது, என்றைக்கு உன் வழிகள் செம்மைப்படுத்துகிற நாளாக மாறுகிறது. இந்த மாதம், இந்த நாள், இந்த நிமிஷத்திலிருந்து தேவன் உனக்கு சொன்ன காரியம் நிறைவேற போகிறது. நான் உன்னோட கூட இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. தூங்குறீங்களா? தூங்குங்க. விழித்திருக்க போறீங்களா? விழித்திருங்க. கண்ணை திறந்து வச்சிருக்கிறவனுக்கு தான் அழைப்பு வாசல் காத்திருக்கிறது. தூங்குறவனுக்கு அல்ல. நோவாவின் படகுல ஏறதுக்கு நீ ஆயத்தமா? கண்களை விழித்திருந்து இரவும் பகலும் தேவனுக்கு நேராக உன்னை ஒப்பு கொடுத்து பார். ஆபத்து வர நாட்களில் அவர் உண்டாக்கின பேழைக்குள்ளாய் உன்னை பாதுகாத்து உன்னை நடத்துவார். ஒரு புதிய நாளை நமக்கு உண்டாக்குகிற தேவன் இந்த திருச்சபையில இந்த மாதத்திலிருந்து புதிய காரியத்தை செய்வதற்கு திட்டமிட்டபடியாக அது நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன பிரச்சனை? ஒப்பு கொடுத்தல், உங்களோட ஒப்பு கொடுத்தல். அல்லேலூயா. அது மட்டும்தான். ஜெபத்துல தரித்திருப்போமாக. பிரியமானவர்களே, நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது, மனம் திரும்புங்கள். தேவனுடைய வருகை சமீபமா இருக்குது, மனம் திரும்புங்கள். Repent, the Lord is coming. Hallelujah. Repent today. It's not too late. Sit, kneel down, ask God for forgiveness. Repent today from all your sinful act, life, whatever you are doing right now. Tell God, Lord, lead me into the holiness life. ஆண்டவரே, பரிசுத்த வாழ்க்கையை நடத்தும்படிக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை மன்னியும். உம்முடைய வருகை சமீபமா இருக்குது. நான் புதிய சிருஷ்டியாய் காணப்படுவதற்கு இதுவரைக்கும் கேட்காத ஒரு காரியத்தை என் செவிகள் கேட்டு இருக்குது. உங்களோடு நான் ஐக்கியம் கொள்ள வேண்டும், உம்மோடு நான் ஐக்கியம் கொள்ள வேண்டும். உம்முடைய அடையாளம் என்னுடைய வாழ்க்கையில நிரந்தரமாய் இருக்க வேண்டும். அந்த பாவ மன்னிப்பு, மீட்பு என் வாழ்க்கையில உண்டாக வேண்டும். ஆண்டவரே, எல்லா நேரத்திலையும் ஆண்டவர் சொன்ன அந்த முக்கியமான புதிய சிருஷ்டிப்புக்குள்ளாக என்னை உருவாற்றுவீராக. 2 கொரிந்தியர் 6 இப்படியாக சொல்லுது. இதுவரைக்கும் நடக்கும் சொன்னேன், இதுவரைக்கும் உதவி செய்வேன்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு உனக்கு நான் உதவ போகிறேன், உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன், உன் தேவைகளை நான் சந்திக்க போகிறேன். இன்றைக்கு உனக்கு ரட்சிப்பு இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். கண்களை மூடி ஜெபம்